எனக்கு எப்போதும் என் வாயில் இருக்க ஒரு பாட்டு விட்டு கொடுக்காதவ. என் பாஸ்டர் தான் பாடுவாங்க, அதை அவங்க தான் அதை ரைட்டு நிறைய இடத்துல பாடியிருக்கேன். இப்போ அவங்க என் கூட சேர்ந்து பாடுறதுக்கு நான் கூடுறேன். விட்டு கொடுக்காதவ எல்லாரும் பாடணும், சரியா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், உண்மைதானா பாதுகாப்பவர், என்னை சரிசு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபை மன்னித்தி. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபை மன்னித்தி. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. என்னை விட்டு கொடுக்காதவர், ஓ என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரிசு. இந்த வார்த்தை ஒவ்வொரு அடிகளும் உண்மை, எனக்கு உண்மை. அவர் விட்டு கொடுக்காதவர். எல்லாமே விட்டு கொடுப்பாங்க, கணவர் மனைவி எல்லாரும் முன்னாலே விட்டு கொடுப்பாங்க. அதனால் கணவன் மனைவியை விட மனைவி கணவனை விட்டு கொடுப்பாங்க. ஆனால் விட்டு கொடுக்காத தேவன் நம்ம ஆண்டவர் மட்டும். இதுவரை என்னை விட்டு கொடுக்கல, அதனால தான் நின்றுட்டுருக்கேன். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். நேற்று பாஸ்டர் சொன்னேன், ஒரு பயங்கரமான ஒரு சர்மன் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நம்ம சர்ச்சுக்கு கொடுக்க போகிறேன். போய் நைட்டெல்லாம் முட்டி போட்டானா வேறு சர்மன் கத்தர் கொடுக்குறாரு. நான் சொல்கிறத தவிர வள்ளி கொள்ளி மாற்றாமல் நீ பேசு இந்த சபைக்குன்னு சொன்னார். எனக்கு ஆறுதலாக இருந்துங்க, எனக்கே ஆறுதலாக இருந்து. இப்படி கத்தர் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறாரா, அவ்வளோ ஆறுதலாக இருந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 61:2 1-2. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். வசனம் சொன்னோம், நல்ல சொல்லணும்ல, பிடிச்ச உடனே ஒரு அல்லையா போடணும். ஆமாம், யாருக்கும் பயப்படக்கூடாது. வசனம் உள்ளத்தில் வந்துச்சா உடனே அல்லையா போடணும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருக்கு எதிரே பலத்த துருகமாக இருக்கிறீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். இந்த செட்டுகளின் மறைவிலே வந்து அடைவேன். பிடித்தமான ஒரு வார்த்தை, என் இருதயம் தொய்யும் பொழுது. ஆண்டவரே, என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத, எல்லாரும் வாசி, எனக்கு எட்டாத
உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடுவீர். எட்டாத உயரமான கன்மலையில் கொண்டு போய் விடுவாராம். ஆண்டவரே, என் இருதயம் தொய்யும் பொழுது நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். தமிழில் கூப்பிடுவேன் இருக்கும், ஆங்கிலத்தில் கிராய், அழுகையோடு கூப்பிடுவேன். நான் சும்மா கூப்பிடுறேன், தம்பி சாம் அப்படிலாம் கிடையாது, தம்பி டேவிட் அப்படி கிடையாது. இயேசுவே என்று கூப்பிடுற ஒரு குரல் இருக்கு பாருங்க, ஆபத்தில் கூப்பிடுற ஒரு குரல் இருக்கு பாருங்க. இந்த டெலிவரி நேரத்தில் லேபர் பெயினில் ஒரு லேடிஸ் கூப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கூக்குரல். அதுக்கு மேலே கூப்பிட்டு கூப்பிட்டு சத்தமே இருக்காது. அதுக்கு பேர் வாக்கு கடங்காத பெருமூச்சு. ஜெபம்னு சொன்னால் சும்மா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா இதெல்லாம் கிடையாதுங்க. நீ கூப்பிடு, குமுறலிலே கூப்பிடு, தனிமையிலே கூப்பிடு, வறுமையிலே கூப்பிடு, அநீத நடுவரின் தீர்ப்பிலே கூப்பிடு. உன் வாழ்க்கை நீ கூப்பிடும் பொழுது குமுறலாக மாறும். அந்த கூக்குரல் குமுறலாக மாறும். They cried unto God. தமிழில் கூப்பிட்டார்கள் இருக்கும், ஆங்கிலத்தில் அழுது கூப்பிட்டார்கள், அங்கலாய்ப்போடு கூப்பிட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தான் உங்களோட, என் இருதயம் தொய்யும் பொழுது. சங்கீதக்காரர் சொல்வார், என் இருதயம் தொய்யும் பொழுது. அப்படின்னா இனிமேல் எனக்கு வாழ பிடிக்கல, அப்படி என் இருதயம் வந்துட்டு. என் வாழ்க்கையின் கஷ்டங்கள் இனிமேல் நான் வாழத்தான் வேணுமான்னு கேட்குது. வாழ்ந்து என்ன தான் கண்டேன், என்ன தான் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டேன், இந்த உலகத்தை இருக்க எனக்கு பிடிக்கல, என்ன செய்வதென்று தெரியவில்லை, என் வேதனைகளை அடக்க முடியவில்லை, கண்ணீர் தான் எனக்கு உணவாக மாறிவிட்டது. எத்தனை நாட்கள் அழுது அழுது எனக்கு தலைவலியை நான் நினைப்பேன். சங்கீதக்காரங்க ஒரு பெரிய ராஜாங்க, பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவர் தான் சொல்கிறார், என் வாழ்க்கையில் எத்தனை வேதனை அனுபவித்து நான் சொல்கிறேன், என் இதயம் தொய்யும் பொழுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அந்த வார்த்தை. நான் இருதயம் தொய்யும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு கூப்பிடுவேன். அவர் என்னை எட்டாத உயரமான கன்மலை என்னை கொண்டு போய் விடுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி என்னதான் சம்பவிச்சுன்னு தாவீதை தான் கேட்போமோ. என் மாமா எப்போவுமே எனக்கு விரோதி, என் உயிரை கையில் பிடிச்சிட்டு போய் கோலியாத்தை வீழ்த்தி தலையை கொண்டு வந்து அவனுடைய கொக்கரிப்புக்கு காப்பாற்றின இந்த பட்டணத்தை. ஆனால் அவனும் என் உயிரை வேட்டையாடுறான். அவன் தெல்லு பூச்சி மாண்டி இருக்கிற என்னப்பா அவன் வேட்டையாடுறான், போராடமெல்லாம் துரத்துறான். குகைகளிலே மலைகளிலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சரி, எப்படி அவர் ராஜாவாயிட்டார்? இப்போ யார் வந்திருக்கா தெரியுமா? அவருக்கு மகனே அவரை கொல்ல பார்க்குறார். பிரச்சனை வெளியேந்து வந்தால் நம்ம தாங்கிக்கலாங்க, குடும்பத்தில் வருது பாருங்க, அதுதான் தாங்க முடியாத வேதனைங்க. நம் நேசித்தவங்க, அழகு பார்த்தவங்க, அறிவை ஊட்டினவங்க, பணத்தை செலவழித்தவங்க, அவங்களே நம்ம உயிரை தேடுற சூழ்நிலையில் வரும் பொழுது நமக்கு தாங்க முடியாது. அதான் அப்சலோன் அழுற, அப்சலோன் துரத்துற போது அவன் உயிரே போகிற இடத்துல இருக்கும் பொழுது அவன் சொல்கிறான், என் இருதயம் தோய்ந்து போகிறது, உண்மைக்கு நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. கூப்பிடுறது எப்போ சொல்லுவார், நான் கூப்பிடுகிறேன், கர்த்தரை நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் எனக்கு கூப்பிடும் பொழுது எட்டாவது மரியாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். யாரை கூப்பிட்டாலும் காது கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனால் நான் கூப்பிடுகல, என் கர்த்தருடைய எஞ்சம் அவருடைய காதுகளில் ஏறிட்டு, inclined my ears to hear me, அப்படின்னா காதை சரித்து கேட்குறாரா. உடைய ஜபத்தை எப்படி கேட்பாரா? காதை சாய்த்து கேட்குற ஒரு தேவர். சிலர் கேட்டதும் கேட்காத மாதிரி இருப்பாங்க. எங்கள் அப்பா கேட்டாருன்னா அதுக்கு பதில் உடனே கொடுப்பார், உடனே பதில் கொடுப்பார். உனக்கு இப்போ தேவைன்னா நாளைக்கு வரமாட்டாருங்க, இன்றைக்கே வருவாருங்க. சிங்கக்கபியில் உடனே வந்தாரா இல்லையா? நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? சிங்கத்துக்கு பிரியாணி ஆயிருப்பார் தானியேல். அக்கினி சொல்ல தாமிச்சு வந்தா என்ன ஆயிருக்கும்? சாம்பலா மாதிரி இருக்கும். God is always on time. என் தேவன் கரெக்ட் நேரத்தில் வருவாருங்க. ஏலியா வரமாட்டார், லேட்டாக வரமாட்டார். இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம். டைம் கீப் அப் பண்ணுறல எங்கள் ஆண்டவரை போல் யாருமே உலகத்தில் கிடையாதுங்க. மரணங்களையும் பள்ளத்தாக்களையும் நடந்தால் நீ பொல்லாப்புக்கு பயப்படாத, நான் உன் கூட தான் நான் இருக்கிறேன். நீ தண்ணீரையும் கடக்கலாம், கண்ணீரையும் கடக்கலாம், உன்னை தனியாக விடுறது கிடையாது. நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட நான் இருப்பேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னோடு கூட இருக்க சும்மா இல்லை, உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியம் நடக்கும். உன்னை பார்த்து ஊரே வியக்கும், மூக்கு மேலே கை வைக்கும். அப்படி ஆண்டவர் செய்ய போகிறார். நம்புறீங்களா? பாஸ்டர் டேவிட்டை பார்த்து மூக்கு மேலே கை வைப்பேன். ஏன் தெரியுமா? குட்டி பையனா,
சின்ன நிக்கெட் போட்டு சட்டை போட்டு மூலையில் ஒரு சின்ன கேமரா வச்சுட்டு இருக்கிற ஆளை நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி எப்படி பாருங்க, நம்ம சேர்ச்சு மட்டும் இல்லைங்க, சென்னையில் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். அவரை பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் முகஸ்துதி சொல்லலை, என் குட்டி பிள்ளையை பார்த்து நான் சொல்கிறேன். அதனால் நான் பெருமைப்படுத்தலாம் சொல்ல மாட்டேன். ஐ நோ ஹிம். ஸ்மால் கேமரா வச்சுட்டு மூலையில் நிற்கிறது நான் நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி பாஸ்டர் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்துட்டார். ஏன்னா அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்கா பாருங்கள், அவருடைய கூக்கரில் கத்தர் கேட்டார். அப்பாவுடைய கூக்கரில் கத்தர் கேட்டார். கண்ணீரை பார்த்தார், விண்ணப்பத்தை கேட்டார், விடுதலை கொடுத்தார். நான் பெரியமா சொல்லுங்க, தமிழ்நாடு முழுவதிலும் அத்தனை பிள்ளைகளும் சொக்க தங்கமாக ஊழியம் செய்யுதுன்னா எங்கள் அப்பா ஜாய்சன் பாஸ்டருடைய பிள்ளைங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது இவர்களால் வந்ததில்ல, கூக்கரில் கேட்கிற தேவன். என் அப்பாவுடைய குக்கரில் கேட்டார், அம்மாவுடைய குக்கரில் கேட்டார். பொண்ணையும் வெளியும் அவங்க சேர்த்து வைக்கல, கேட்கவும் இல்லை. ஒன்று கேட்டாங்க, என் பிள்ளைங்க உங்களுடைய சித்தம் செய்யணும். படித்தாங்க, எல்லாருமே இன்ஜினியர், எல்லோரும் வேலையை விட்டாங்க. அப்பாக்கா வந்தாங்க, ஆண்டவர்களை கைவிடவே இல்லை, விட்டு விலகலை. கூக்கரில் கேட்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரசங்கம், பாஸ்டர் ஜாய்சன் ஐயாவுடைய பிரசங்கம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதை நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். 38 சங்கீதம் 38. சங்கீதக்காரங்க என்ன சொல்கிறாரு பாருங்க. என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அப்போ பாஸ் சொல்லுவார், குடல் எரியுதுன்னா என்ன? ஓ, அவருக்கு அல்சர் வியாதி போலுக்குன்னு சொல்லுவார். அடுத்தது, நான் பலனிட்டு போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறது. ஓ, அவருக்கு பிளட் ப்ரெஷர் போலுக்கு அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது, ஆண்டவரே என் இயக்கங்களெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்புக்கு மறைவாக இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது. ஓ, டிப்ரெஷனில் இருந்தால் போலுக்கு. இப்படிலாம் ஒவ்வொன்றா பேர் கொடுப்பாங்க. சங்கீதக்காரனுக்கு அல்சர் இருந்திருக்கு, பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு, டிப்ரெஷன் இருந்திருக்கு, மனசே குழம்பி அலைகிறது. அடுத்து அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தவங்க எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்க, அவருடைய சொந்தக்காரங்களும் போயிட்டாங்க, அவருடைய பிராணனை வாங்க தேடுறாங்க. அந்த சூழ்நிலை அவர் சொல்கிறார், கர்த்தாவே, எல்லாரும் வாசிங்க, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகி ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ரசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? ருசிக்கிறீங்களா? அல்சரா, டிபியா, பிளட் ப்ரெஷரா, டிப்ரெஷனா, தூக்கம் இல்லாதுகிறவா, குடும்பத்தில் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்காங்களா, குடிப்பழக்கத்தின் ஆவியில் இருக்காங்களா, அந்த கட்டி இருக்குதா, கற்ப பையில் கட்டி இருக்கா, மார்பகத்தில் புற்றுநோய் இருக்கா, இது என்னதான் இருக்கட்டுமே, வேதம் என்ன சொல்கிறது? நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். அல்லேலூயா. பிரியமா, நான் கூப்பிட்டேன், மறு உத்தரவு கொடுத்தா, ஆகையால் இங்கே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். எத்தனை சூழ்நிலை கூப்பிட்ட போது ஒரு நாள் கூட இல்லைன்னு சொல்லாதவர் எங்கள் ஆண்டவர் தாங்க. He never said no to me. Delay is not a delay. தாமதித்தார் என்றால் தரமாட்டார் என்றல்ல, அவர் தாமதிக்கும் போது பெரிய காரியம் வரும். தாமதிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால், பெரிய காரியம் வருகிறது, பெரிய காரியம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதிக்க தாமதிக்க பெரிய 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 காரியம் வருகிறது. காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால், கண்ணீரை காண்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியினால் நொந்து போனாயா? பல பணப்பிரச்சனையினால் நொந்து போனாயா? மனத்தோய்வுக்குள் வந்து விட்டாயா? யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லையா? யாரும் உன்னை கண்டுகொள்ளவில்லையா? கதறி அழுகிறாயா? பாத்ரூமில் அழுறியா? உன் கண்ணீர்லாம் தலையை நினச்சிட்டு இருக்குதா? ஒருத்தரும் புரிஞ்சுக்கலையே, குடும்பத்தில் யாருமே புரிஞ்சுக்கலையே, குடும்பத்தாரே எனக்கு விரோதமாக வந்துட்டாங்களே. நீ சொல்கிறியா, என் உடலில் கூட சுகம் இல்லையே, சுகம் இருந்தால் கூட எதையாவது நான் பொழைச்சிக்கலாம், ஆனால் சாவு வியாதியெல்லாம் வந்திருக்கு, இந்த முட்டில் வலிக்குது, காதில் வலிக்குது, காதில் குரல் கேட்குது, தூக்கமே இல்லை. எதுவாக இருந்தாலும் உன் கூக்குரலை கேட்கிற ஒரு தேவன். கூப்பிடு மகளே, கூப்பிடு மகளே. குருட்டு பிச்சைக்காரன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் சொன்னாரே, கம்முன்ற, ஒன்னுட்ட வரமாட்டார், நீ குருட, நீ பிச்சைக்காரன். அவர் பணக்கார மேத்யூ வீட்டுக்கு போவார், பணக்கார சகை வீட்டுக்கு ஒன்னுட்டையா வரப்போறார். அதுதான் இல்லைங்க. அவன் கூக்குரலுக்கு ஆண்டவர் நின்றார் என்று வேதவசனம் சொல்லுவார். ஆண்டவர் நின்றார். உன் கூக்குரலுக்கு யாருங்க நிற்பா? வேதனையில் போய் டாக்டர் என்னாச்சுன்னு கேட்டால் போயிட்டே இருக்கிறார். டாக்டர் நர்ஸ்கிட்ட போய் கேட்டால் போயிட்டே இருக்கிறாங்க.
கடன்கார பேங்க் மேனேஜர் கேட்டால் பதிலே கொடுக்க போயிட்டே இருக்கு. நான் பார்த்துருக்கேங்க, குரூவலாக இருக்காங்க ஜனங்க. மனைவி பிள்ளை சாகிற நிலைமையில் இருக்கும்போது டாக்டர் பின்னால் ஓடுறாங்க. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா, சொல்லிட்டு போய்ட்டு கையை கட்டி போயிட்டே இருக்காங்க. பேங்க்கில் போய் ஐயா இந்த பேங்க் லோன் அப்ளை பண்ணி கிடைக்குமா, அப்படி போயிட்டே இருக்காங்க. இந்த உலகத்தில் உன் கூக்குறதுக்கு யாரும் நிற்க மாட்டாங்க. எங்கள் ஆண்டவர் நிற்பாருங்க, கூப்பிடுங்க நிற்பாருங்க, கூப்பிடுகிற எவனுக்கும் செவி கொடுப்பாருங்க. அந்த ஏழையாக இருக்கலாம், அவன் அந்த குருடனாக இருக்கலாம், அவன் குஷ்டரோகியாக இருக்கலாம், அவன் பிச்சைக்காரனாகவே இருக்கலாம். பல உலகத்தில் நிறைய கடவுள்லாம் இருக்காங்க, உலகம் சொல்லுவாங்க கடவுள்னு. ஆனால் ஏழையினுடைய கடவுள் எங்கள் ஆண்டவர் மட்டும்தாங்க. பணக்கார கடவுள் நிறைய இருக்காங்க, ஆனால் எங்கள் கடவுள் ஏழைகளுடைய தேவன். ஏழைகளுடைய கூக்குறலுக்கு பதில் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ எல்லாருக்கும் அவர் பதில் கொடுத்தார். வேதத்தை வாசத்தை பாருங்கள். யார்கிட்டையாவது சொல்லலை இன்றைக்கி போய் நாளைக்கு வானே. பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க, அவன் கேட்டுக்கிட்ட ஜனங்க காத்து கிடக்குறாங்க. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டான். அங்கே கொஞ்சம் பேர் நின்றுட்டு ஐயா ஜபத்தில் இருக்காங்க. அவர் ஜபத்தில் இருக்க மாட்டேன், தூங்கிட்டு பேர். ஆனால் சொல்கிறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஐயா ஜபத்தில் இருக்கார், அவரை பார்க்க. ஜபத்தில் இருக்க ஐயாவை பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம, இல்லையா? தூங்குற ஐயாவை பார்க்க வந்திருக்கோம், ஜபத்தில் இருக்க ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். யாருங்க வெளியே வந்தா ஏழைக்கா? யாருங்க வந்தா? எங்கள் அப்பா வரார், கை தட்டுங்கப்பா. எங்கள் அப்பா வரார், எங்கள் அப்பா வரார். ஏழைகளுடைய கூக்குரலை கேட்கிறவர். சூட்கேஸோட போனீங்கன்னா சிலர் வருவாங்க உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறது. எங்கள் அப்படி இல்லை. வெறுமையிலும் வறுமையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் தனிமையிலும் ஏக்கத்திலும் தவிப்பிலும் சாக வேண்டும் என்று காத்திருக்கும் மக்களுக்கு ஒரு தேவன் வருகிறார். அவர் சொல்கிறார், நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நின்றார், கூக்குரலுக்கு அவர் நின்றார். அவரை கூப்பிட்டார். அவர் பத்தமையை கூப்பிடுங்க, உன்னையும் கூப்பிடுறாருங்க. எல்லாரும் பேர் என்ன வச்சாங்க தெரியுமா? குருட்டு பிச்சுக்காரர். எங்கள் அப்பா பத்தமின்னே கூப்பிட்டார். அல்லேலூயா. உன் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, வியாதியை வச்சு கூப்பிடுவாங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்துருங்களா, கேன்சர் பேஷண்ட் இங்கே வா, ஆஸ்மா பேஷண்ட் இங்கே வா சொல்லி வியாதியை வச்சு கூப்பிடுவாங்க. உன் நிலைமையை வச்சுக்கோ, நீ கருப்பாக இருந்த கற்பாயின்றுவாங்க. வாழ்க்கையில் படிக்கலைன்னா பட்டமரம்னுவாங்க, கணவன் இல்லைன்னா டிவோர்ஸின்னுவாங்க, கணவன் இறந்துட்டா விதவைன்னு சொல்லுவாங்க, அம்மா அப்பா இல்லைன்னா அனாதைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா உன்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். பணக்காரனுக்கு பின்னால் 10 பேர் போவாங்க. ஏன்னா என்னுடையவன் அவன் சொல்லிட்டாரான், எம்எல்ஏ விட்டு பியோன்னு சொல்லிட்டானா, ஒன்று எனக்கு தெரியும், அவ்வளோதான், பெரிய கம்பியாக இருக்கும். ஆனால் உலகத்தையே படைச்ச ஏக சக்கரவர்த்தி, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? யாக்கோபே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆனுடைய சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. வாயை தரங்க, கொஞ்சம் வாய் திறக்காமல் இருக்கீங்க. இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. தழும்புகளா குணமான சுகவாணி. சத்தமா சத்தமா கூப்பிடு, சத்தமா கூப்பிடு, கூப்பிடு. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஏடபிள்யூ டோஸ் சொன்னாரு, கிறிஸ்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, பொய்யா பாடுவாங்க. பிரியமான கர்த்தரே, உலகத்தை அசைக்கிற ஒரு கல்யாணம் நடந்துச்சு. யார் வீட்டு கல்யாணம் தெரியுமா? அம்பானி வீட்டு கல்யாணம்.
1000 கோடியில் கல்யாணம் நடத்தினார். எல்லா நடிகர்களுக்கு, வெளிநாட்டு தலைவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு தனி பிளேன் விட்டார். ரஜினிகாந்த் கூட தனி பிளேன் விட்டார். அந்த பையன் என்ன சொன்ன தெரியுமா? எங்கள் அப்பா மலர் கொடுத்தார், எனக்கு கிடைத்ததோ முள்ளுன்னு சொன்னார். எங்கள் அப்பா என்ன கொடுத்தாரு? மலர் கொடுத்தார், எனக்கு கிடைத்ததோ முள். அவன் வாழ்க்கையில் ஒரு தீராத வியாதிங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, எப்பளம் பணம் இருக்கட்டும், எவ்வளோ இருக்கட்டும், மனுஷர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் ஒரு குறையும் இருக்கத்தான் செய்யும். அந்த குறையை நிறைவாக்க எங்கள் அப்பாவால் மட்டும்தான் முடியும். நான் பேர் சொல்ல விரும்பலை. உலகத்தில் இந்தியாவில் அதிக பணம் வாங்குகிற ஒரு நடிகர், 8 கோடி 10 கோடி வாங்குவார். அவர் சொன்னார், கோடி கோடியாக இருக்குது, 5 நிமிஷம் நிம்மதி எனக்கு இல்லைன்னு. இதுதாங்க உலகம், இதுதாங்க உலகம். ஆனால் உன் வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டுங்க, உன் வாழ்க்கை டிஃப்ரெண்ட். நீ கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கும் ஒரு தேவன். நீ கூப்பிடுகைகளை பதில் கொடுக்கும் தேவன். நீ கூப்பிடுகளை நின்று கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும். கேட்டதையும் கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்யணும்னு யாரா என்ன கேட்டால் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒருத்தனை எனக்கு செய்ய முடியாது. என் வாழ்க்கையில் என்ன தேவைங்கிறத ஒருத்தனுமே கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கேட்டால் நான் சொல்லுவேன். அந்த குருட்டு நம்ம ஒரு பிச்சைக்காரன் சொல்லியிருப்பான், அப்பா எனக்கு வீடு கட்டி தாங்கப்பா, ஒரு மனைவியை கட்டி வைங்க, அப்படி தான் கேட்டுப்பான். ஆனால் அந்த குருட்டு பிச்சைக்காரன் கரெக்டாக சொன்னான், நான் அவன் பார்க்கணும்ப்பா, எங்கள் கண்ணை திறந்து விடுங்கப்பா, நான் உங்களை பார்க்கணுப்பா. அவனோட கண்ணை திறந்து விட்டப்ப இயேசு பின்னாலே போவான், தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் உன்னை பற்றி கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். எனக்கு பிடிச்சமான வசனம், கர்த்தர் தமக்கு பயந்தருடைய மன விருப்பத்தின்படி செய்வார். உன் மன விருப்பத்தை கேட்டு செய்கிற ஒரு ஆண்டவர் எப்பொழுது தெரியுமா? நீ கூப்பிடும் பொழுது. கூப்பிடணும், வேறு வழியே இல்லை. அவரை கூப்பிட்டா தான் முடியுங்க. டாக்டரால் முடியாது, லாயரால் முடியாது, போலீஸால் முடியாது, எம்எல்ஏ எம்பியாக முடியும், அத்தை தாத்தா மாவால், அவரால் மட்டும்தான் முடியும். அப்போ நீ எப்படி கூப்பிடுவார்? அதான் வேதம் சொல்லி கிரைட் அன்டு த லார்ட் அப்படின்னா அழுது கூப்பிட்டாங்க. அது எத்தனையோ உதாரணம் இருக்குது. அவங்கள கூப்பிட்டவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்தி விட்டார். இன்றைக்கி அவரை கூப்பிடத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வேதனை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுப்பீர், ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? அவருடைய காயத்தால் நீ குணமானாய். கொடுப்பீர் என்று ஆகிவிட்டேன், நான் சுகமாகிவிட்டேன், நான் பலனாகி விட்டேன், நான் விடுதலை அடைந்து விட்டேன். நான் குணமாக்குற ஆளோ அதோட பெரிய தீங்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த வசனத்தின் அடிப்படையில் நீ அவரை உண்மையாக கூப்பிட்டாயண்டா, எந்த வழியில் நீ உங்கள் வந்தியோ அந்த வழியோட திரும்பி போகிறது கிடையாது. ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் will happen. கிரியேட்டிவ் மிரக்கிள் will happen. அற்புதம் நடக்க போகுது. படைப்பின் அற்புதம் நடக்க போகுது. படைப்பின் அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவர் படைக்க போகிறார். கிட்னியை படைக்க போகிறார், இருதயத்தை படைக்க போகிறார். அவர் தானே படைச்சவர். மறுபடியும் படைக்க அவரால் முடியுமா? முடியாதா? நடக்குமா? நடக்காதா? கிடைக்குமா? கிடைக்காதா? கூடுமா? கூடாதா? என் தேவன் செயற்கரிய செயலை செய்கிறவர். ஒரு டாக்டர் தச்சு தான் கொடுப்பான் இதயத்தை, பைபாஸ் சர்ஜரி. எங்கள் அப்பா புதிதாக்கி கொடுப்பார். நான் இதோ உனக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்கிறேன், புதிய ஆவியை கொடுக்கிறேன், புதிய பாடலை கொடுக்கிறேன், புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், புதிய நாமத்தை உனக்கு கொடுக்கிறேன். பழையவள் ஒழிந்து போகிற, பழையவள் ஒழிந்து போகிற, பழையவள் ஒழிந்து போகிற. ரிசீவ், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். ஃபயர், ஃபயர், ஹீலிங் ஃபயர், ஹீலிங் ஃபயர், ஹீலிங் ஃபயர், ஹீலிங் ஃபயர், ஹீலிங் ஃபயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேன்சருக்கு போனான்னா ரேடியேஷன் சொல்லுவாங்க, ஹீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. அது குணமாக்காத, ரெண்டும் கேன்சரை குணமாக்காது. ஆனால் கேன்சரை கேன்சல் பண்ணுற ஒரு ரேடியேஷன் பரத்துலேருந்து வருகிறது. ஒரு ஹீமோதெரப்பி. அப்பாவுடைய ரத்தம் உன் உள்ளத்துக்குள்ள ஓட போகுது. அவருடைய காயத்தால் குணமானார், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டார், அவர் அக்கினியால் நிரப்பப்பட்டார். அவருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடி போய் சிகித்திருப்பார். அபிஷேக நுகத்தை முறிக்கும். நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 141 சங்கீதம்
இன்றைக்கி நான் வாசித்தேன் 141 சங்கீதம் 1 வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறே, என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பம் தூபமாக இருக்க வேண்டும். இன்சென்ஸ், ஆங்கிலத்தில் நம்ம ஊதுபத்தி இருக்குல்ல, அது மாதிரி மனம் வாசனை வருது. அப்படிப்பட்ட தூபமாக என் ஜெபம் இருக்கணும். அப்பாவுடைய மூக்கில் நாற்றம் வரக்கூடாது, அப்பாவுடைய மூக்கில் வாசனை வரணும். உன் ஜெபம் ஒரு வாசனையாக இருக்கணும். இன்னும் தூபம் சொன்னால் அதில் பயர் இருக்கு பற்றியா? அந்த பண்டைய காலத்தில் பலிபீடத்தில் ஆட்டு இளங்காடு ஆட்டுக்கடெல்லாம் வெட்டுவாங்களாம். எப்போ ஒருவனை வெட்டினா அந்த ரத்தத்தில் நாற்றம் வருமா வராதா? அதுக்கு இன்சென்ஸ் போடுவாங்களாம். அது மனமாக மாறுமா? உன் வாழ்க்கையில் நாற்றம் அடிக்கக்கூடிய ஜெபத்து விண்ணப்பங்களை கொண்டு வருவார். பல விண்ணப்பங்கள், ஜெப விண்ணப்பங்கள் நாற்றம் அடிக்கிறது என்றார். ஐயோ, என் மகன் ஓடி போயிட்டா, என் மகன் ட்ரக் அடிக்டாக இருக்கிறான், கடன்காரன் வீட்டை தட்டி டெப்தி பண்ண வந்திருக்கிறா, இதெல்லாம் என் கனவு குடிக்கானா இருக்கான், ட்ரக், இப்படியெல்லாம் நாற்றம் அடிக்கக்கூடிய சில ஜெபம்லாம் வரும். ஆனால் ஆண்டவருக்கு அது தூபமாக இருக்கிறது. இன்சென்ஸ் தூபமாக இருக்குது, அவருக்கு வாசனையாக இருக்குதா? ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபமும் கையெடுப்பும் கர்த்தருக்கு வாசனையாக இருக்கிறதா? உலகத்து மனிதருக்கு நாற்றம் எடுக்கக்கூடிய விண்ணப்பத்தை நீ கொண்டு வருகிறாய். உனக்கே நாற்றம் அடிக்கும். அந்த மாத்தா மரியா சொன்னால, என் சகோதரன் செத்து நாளாச்சு நாருமேன்னு குடும்பத்துக்கே நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அது தூபமாக இருக்கிறது. இன்சென்ஸ் உன்னுடைய வாசனையான ஜெபம் அவருடைய மூக்கில் எட்டுது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் என்னது? அவருக்கு வாசனையாக இருக்குதான். உன் கையெடுப்பு அவருக்கு ஆறுதலாக இருக்குதான், ஆச்சரியமாக இருக்குதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடு, நான் கூப்பிடுகையிலே அவர் எனக்கு செவி கொடுப்பார். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய எசேக்கியாவை குறித்து நான் பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 38 அதிகாரத்தில் வரும் பொழுது எசேக்கியா அழுவான், ஆண்டவரை பார்த்து அழுவான், கூப்பிடுவான். ஆண்டவரே சொல்லுவார், காரியத்தெல்லாம் சரிப்படுத்தி நீ செத்து போயிடுவேன். வேற யாரா டாக்டர் சொன்னால் கூட தாங்கிக்கலாம், ஆண்டவரே சொல்கிறாரா நீ செத்து போயிடுவேன். எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். அவர் சொன்னதை மாற்றாத ஒரு தெய்வம், பொய் சொல்ல மனிதனில் மனமாற மனபத்தில் சொல்லி செய்யாதிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? கர்த்தரே சொன்னாலும் அவரே மாற்றிக்குவார். எப்போ தெரியுமா? நீ கூப்பிடுகையில் அவரே மாறிடுவார். நான் கர்த்தர், நான் மாறுறதுன்னு சொன்னவர் மாறிடுவார். ஏன் தெரியுமா? அவன் கண்ணீரை காண்கிறார். எது தோற்று போனாலும் கண்ணீர் தோற்று போகும். எது தோற்று போனாலும் என்ன தோற்று போகாது? கண்ணீர் தோற்று போகாது. அணுக்குண்டு வெட்டிக்குண்டு, அந்த எல்லா குண்டை விட நமக்கு ஒரு குண்டு இருக்குது, அதான் கண்ணீருங்க. நீங்கள் எப்போதும் சொல்லுவேன், சகோதரிகளுடைய கண்ணீரை தான் ஆண்டவர் நிச்சயமாக பார்க்குறாரு. பிரதர்ஸ் கண்ணீரையும் பார்க்குறாரு. ஆனால் சகோதரிகள் கண்ணீரை பார்த்து எப்படி பார்க்குறாருன்னா, எம்மா அழுதேன்னு கேட்பார். எம்மா நீ அழுத அப்படி கேட்பார். ஏப்பா நீ அழுதன்னு ஒரு வசனம் என்னால் கண்டுபிடிக்க முடியலை, மன்னிச்சுக்குங்க. ஏப்பா நீ எழுதுன்னு ஒரு வசனம் கண்டுபிடிங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுவேன். ஆனால் எங்கெல்லாம் ஒரு பொண்ணு அழுதாலோ ஆண்டவர் கேட்பார், ஏம்மா அழுதா? ஆகார் அழுதா, அண்ணால் அழுதா, நாயின்னு ஒரு விதவை அழுதா, மாத்தா மாதிரி அழுதாங்க, மதலேனா மாதிரி அழுது, எல்லாம் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஏன் அழுகிறாயின்னு? தாய்க்குளம் புலம்பினால் தங்க மகன் சும்மா இருக்க மாட்டார், அவர் இறங்கி வருவார். யாரெல்லாம் ஆண்டவர் ஏம்மா அழுறன்னு கேட்டாரோ அவங்கள எல்லாரும் ஆசீர்வதித்துட்டார். ஆகாருடைய கண்ணீரை பார்த்து இஸ்மவேல் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி அவங்க பெரிய ஆளாக தான் இருக்காங்க. அண்ணாவுடைய கண்ணீரை கேட்டு அவன் சாமியில் கொடுத்து 2 புக் எழுத வச்சுட்டார் பைபிள்ல. அந்த நாயன் உதவியுடைய கண்ணீரை கேட்டு பாடையில் போனோன்னு எழுப்பி விட்டுருவார். மாத்தாமல் கண்ணீரை கேட்டு லாஸ்ட் கல்லறையே திறந்து விடுவார். மதலையான மடியோட கண்ணீரை கேட்டு அவளை உலக பிரசித்தி பெற்ற நம்பர் 1 சூசைஷா கத்தர் மாற்றார். கண்ணீரை காண்கிறவர், உடைய அழுகுரலை கேட்கிறவர், உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை துருத்தியில் வைத்தவர். இங்கே எசேக்கியா அழுறார், செத்துப்போவேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பிரியமான கத்தை, யாராவது ஒரு டாக்டர் சொன்னாலோ ஒரு தீக்கதி சொன்னாலோ அதுதான் முடிவுன்னு நினைக்காதீங்க. ஒரு திருப்பம் வரப்போகுது, ஒரு திருப்பம் வரப்பு. எப்படி அந்த திருப்பம் வரும் தெரியுமா? நீ கண்ணீர் வெடித்து கூப்பிடுகையில் உன் குமுறலை காண்கிறவர். சில செத்த வீட்டில் போயிருக்கேங்க, அந்த போனால் 3 நாள் வச்சுருந்தா 2 நாள் அழுவாங்க, 3 நாள் அழவே மாட்டாங்க. என்னடா மனைவி அழாமல் இருக்கா?
சொல்லுவாங்க, ஏ இதுவரை கல்லாக இருக்கா, போனம் போகிற சமயம் கல்லாக இருக்கா. ஏன் தெரியுமா? குமரலில் இருக்கா. இனிமேல் கண்ணீர் அவளுக்கு இல்லை, அவள் குமரலில் இருக்கிறா. உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரை வடித்து ஓஞ்சு போய் குமரலில் வந்திருக்கியா? இனிமேல் எனக்கு வடிக்க முடியாது, இனிமேல் எனக்கு கண்ணீர் இல்லை. ஆனால் என் குமரலில் கேட்கிற ஆண்டவர், என் வாய் திறக்க முடியவில்லை. அந்நாள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார். அந்த பாஸ்டர் கேட்குறாரு, என்னம்மா குடிச்சு வரிச்சிருக்கியா? ஐயா, நான் குடிச்சு வரிச்சவில்லையா, நான் வேதனைகளை வெறி கொண்டவள், எனக்கு சொல்ல தெரியல. கண்ணீரை வச்சு தான் நான் சொல்கிறேன் என் கதையை. என் குமரலை தான் ஆண்டவர் கேட்கிறார். அந்நாளே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இன்று அழுகிற நீ இனி அழப்போகிறது கிடையாது. குக்கர்களை நான் கேட்டு விட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டு விட்டேன். இனிமேல் உனக்கு துக்கம் இல்லை. உன் துக்க நாள் முடிந்து போகிறது, உன் வேதனையின் நாள் முடிந்து போகிறது, உன்னுடைய எளிமையின் நாள் முடிந்து போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். மனுஷன் காமா போடுவான், எங்கள் அப்பா முற்றுப்புள்ளியை வைப்பார். எஸ்ஐக்கு ஆண்டோட வாரார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மை உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்துள்ள என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதா. ஏசையா மிகவும் அழுதா. ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு, அவன்கிட்ட ஏசாட்ட சொல்லு, எஸ்ஐக்கு அவை நோக்கி உன் தகப்பன் எங்கள் தாவியின் தேவனாக இருக்க கத்த சொல்கிறேன் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் நான் கூட்டுகிறேன். இன்றைக்கு கத்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாளை கூட்டுகிறேன், வருமானத்தை கூட்டுகிறேன், உன் வாழ்க்கையில் செழிப்பை கூட்டுகிறேன், உன் வீடு கட்டுறதை கத்தர் மேலே மாடி கட்டுறதுக்கு கூட்டுறேன், உன் பிள்ளைகளுக்கு பிஎஸ்சி படித்தவங்க எம்எஸ்சி போக போகிறாங்க, எம்பிஏ போக போகிறாங்க, கூட்டுறேன். ஒரு வருமானத்தை மட்டும் இல்லை, உன் சந்தோஷத்தை கூட்டுறேன். சொல்லி முடியாத மகிமையான சந்தோஷம், புத்தி கட்டாத சமாதானம், உன்னுடைய வரங்களை நான் கூட்டுகிறேன். குணமாக்க வரத்தை கூட்டி கொடுக்கிறேன், தீர்க்க வரத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன். நான் கூட்டி கொடுக்கிறேன், நான் கூட்டி கொடுக்கிற தேவன், நான் கூட்டி கொடுக்கிற தேவன், நான் கூட்டி கொடுக்கிற தேவன். ஏன் அழுகிறார்? ஏன் நீ அழுகிற? ஏன் நீ அழுகிற? கண்ணீரை துடைத்து கொடு, கண்ணீரை துடை. குட் நியூஸ் இஸ் கம்மிங், குட் நியூஸ் கம்மிங். டாக்டர் பேட் நியூஸ் கொடுத்தார், குட் நியூஸ் இஸ் கம்மிங். உலகம் பேட் நியூஸ் கொடுத்து, குட் நியூஸ் இஸ் கம்மிங். அந்த ஒரு நல்ல செய்தி ஒன்று கொடுக்க போகிறார். உண்மையான யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். வியாதி படுக்கையிலே நான் இறந்த வேளையிலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்ததே. சொல்லுங்க சத்தமா, இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். ரசித்து ருசித்து நாக்கில் தண்ணி வரணும். கத்த நல்லவன் ருசித்து பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன்னா சிக்கன் கறி பிரியாணி நாக்கில் தண்ணி வருதுல்ல, அப்போ சொல்லுங்கள், ரசித்து ருசித்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுதான், என் இயேசுதான், என் இயேசுதான். புயல் கற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். நான் என் கணவரும் கன்னியாகுமரியில் பட்டி தொட்டி கிராமம்லாம் ஊழியம் செஞ்சுருக்கோம். நான் தான் பெஸ்ட்டு கிட்டாரிஸ்ட் இந்த சிட்டியிலே. என் கணவன் நான் கடிவாசம் கிட்டார் போடுவேன், அவர் ஆங்கிலத்தில் பேச, நான் தமிழில் பேசுவேன். எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊரெல்லாம் நாங்கள் ஒரு வண்டியில் தான் போய் ஊழியம் செஞ்சுட்டே இருப்போம். எல்லா கிராமத்தையும் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப நல்லா ஊழியம் போயிட்டுருந்து. நிறைய பேர் ஸ்காட் கிறிஸ்டியன் ஸ்கூல் கிரவுண்ட்லாம் மரத்துலலாம் உட்காந்து இருப்பாங்க, பஸ்ஸில் வருவாங்க, ஏறி வருவாங்க அவரை பார்க்குறங்க. பஸ்ஸு நிறைஞ்சு தொங்கிட்டு தானங்க வருவாங்க. அப்படி பெரிய ஊழியம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். முன்னால் என் கனவு இறந்துட்டார்.
எல்லாம் சொன்னாங்க இதை முடிஞ்சு பத்மா கதை முடிஞ்சுது. பாட ஆள் இருந்தால் தானே தாளம் போடுவா, பேச ஆள் இருந்தால் தானே மொழிபெயர்ப்பா. இவன் என்ன செய்ய போகிறா இனிமேல்? எங்கள் சித்தியே வந்து சொன்னாங்க, எங்கள் சொந்தத்தில் ஒரு சொன்னாங்க, இனிமேல் உனக்கு டிகிரி இருக்குது, நீ வேலைக்கு போயிடணும். இதுவரை பரதேசி மாதிரி அவர் பின்னால் போனால் இப்போ இறந்துட்டார், உன் பொண்ணை பார்த்துக்கணும், என் மகனை பார்த்துக்கணும், 2 குட்டி பிள்ளைங்க 4 வயசு 8 வயசு. அதனால் நீ இனிமேல் இப்படியெல்லாம் போக முடியாது, நம்ம ஊரில் அப்படி போகக்கூடாது, நீ ஒரு யங் விடோ 31 வயசு விடோ எங்கேயும் போக முடியாதுன்னு. ஊழியப்பா அதில் உடஞ்சி போயிடும். பிரியான்னு கத்துட்டு கல்லறை கிட்ட நின்று டிவியில் வந்து பிச்சை கேட்காதேன்னு சொன்னாங்க என்னை பார்த்து. இன்றைக்கி வர யார்கிட்டையுமே எதுவும் கேட்காம இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். ஊழிய பாதையிலே நான் உடைந்த வேளையிலே, ஊழிய பாதையிலே நான் உடைந்த வேளையிலே, அன்புக்கரம் தந்தாரே ஆறுதல் செய்தாரே, அன்புக்கரம் தந்தாரே ஆறுதல் செய்தாரே. யாரும் இல்லை நான் அழுத போது, தாயே போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். நடராஜ மில்லர் எங்கள் வீட்டில் இருக்க சமயம் அவங்க வீடு கொஞ்சம் கல்யாண வீடு மாதிரி இருக்கும். எப்போதும் ஊழிக்காரங்க வருவாங்க போவாங்க, பெரிய பைபிள் ஸ்கூலு, ஆஃபனேஜு, பெரிய பாட்டுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் நடக்கும். இறந்த அடுத்த நாள் இந்த காக்கா கூட வரலைங்க எங்கள் வீட்டுக்குள்ளே. நான் எப்போவுமே கூட்டாக வாழ்ந்த ஆள். அன்றைக்கி தனிமையாக நான் போனேன். அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் பயந்தான் வந்து, நான் தான் கன்னியாகுமரி ஆள் ஆச்சா, தனியாக வாழ்கிற சமயம் தெரியும்ல. அப்போ ஆண்டவர் சொன்னார், அடுத்த வீட்டை நீ எட்டி பாருன்னு. அந்த அடுத்த வீட்டுக்காரன் பண வியாபாரி. ராத்திரி தான் அந்த பணம் எல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு போவாங்க. அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கும். அந்த வாட்ச்மேன் மணி அடிக்கணும், ஒவ்வொரு மணி நேரம் மணி அடிக்கணும். நான் எட்டி பார்த்தா வாட்ச்மேன் நல்லா தூங்குறான், ஆனால் மணி அடிக்கிறான். அப்போ ஆண்டவர் பார்த்தார், பார்த்தியா அந்த வாட்ச்மேன் கூட அவன் தூங்கி தான் இருக்கான், ஆனால் நான் தூங்காமல் இருக்கிறேன். உன்னை காக்குறேன்னா தூங்குவதில்லை, உறங்குதில்லை. என்னை என் கணவர் வந்து 44 வருஷம் ஆபத்தான கண்ட்ரியில் எப்போதுமே போயிட்டுருக்கேன். இப்போ ஆப்பிரிக்காவில் கருப்பு மனிதர்கள் ஹோட்டலும் தாங்கினீங்க, எல்லாமே கருப்பு மனிதர்கள். சாப்பாடு வைக்கிறவங்க, ரூம்குள்ளே வரவங்க எல்லாமே கருப்பு மனிதர். அந்த பிளாக் ஆப்ரிக்கன்ஸ் பயமே கிடையாது. ஏன்னா அவர் என் கூடயே இருக்கிறார், என் கூடயே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடும் இல்லை. ஏதோ மரண பயம் உன்னை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறதா? ஏதோ டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களா, உனக்கு எங்கேயோ ஒரு வலி வருதா, உடனே நீ பயப்படுறியா? இவ்வளோதான் என் முடிவு, என் பிள்ளைகள் என்ன உண்மையா? இல்லை, உன் கண்ணீரை அவன் பார்க்கிறார், ஒரு விண்ணப்பத்தை கேட்குறார், ஆயுசுனால் கூட்டி கொடுக்குறார், ஆயுசுனால் கூட்டி கொடுக்குறார். யூ ஆர் நாட் born to die, you born to fly. நீ சாக பிறந்தவில்லம்மா, பறக்க பிறந்தவ. சீக்கிரமாக அப்பா வர்றார், உன் பேரை பதிவு செஞ்சுருக்கார், உன் பேரை சொல்லி கூப்பிடுவார், உன் பேரை சொல்லி கூப்பிடுவார். நாம் சீக்கிரமாக பறக்க போகிறோம். விசுவாசிகள் மறிப்பதில்லை, அவங்கள புதைப்பதும் கிடையாது, அவங்கள விதைச்சிருக்கிறோம். மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் சேமுங்க. மரணத்துக்கு மரணடி கொடுத்து சாவுக்கு சாவு மணி அடிச்சு ஆண்டவர். நிச்சயமாக நம்ம எழுந்திருப்போம்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால் மரணத்தை பற்றி நமக்கு பயமே கிடையாது. ஹல்லேலூயா. எப்படி நான் அப்படியெல்லாம் போகிறேன், கன்னியாகுமரியில் பிறந்த ஆள், ஆகாய மனத்தில் போய் கருப்பு மனிதர்கள் மத்தியில் அங்கே தங்கிட்டு எப்படிங்க நான் வாழ்கிறேன் தெரியுமா? சாவு பயமே இல்லை. அதனால தான் எங்கேயும் போக முடியும். என்னால் சாவு பயம் எனக்கு இல்லை. அதனால் போனால் அங்கே தான் அப்பா வீட்டுக்கு போகிறேன். என்ன சந்தோஷம் அப்பா வீட்டுக்கு போகிறது, அவ்வளோதான். மரணம்னாலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க தான் கிறிஸ்தவங்க. சாவுக்கு பயப்படாதவங்க தான் கிறிஸ்தவங்க. ஆயுசுனால கையில் வச்சுருக்க ஆண்டவர் நெஞ்சில் வச்சுருக்காங்க. அதனால் பயமே கிடையாது. ஆயுசுனால கூட்டி ஆண்டவர் தருவார். கூக்குரலை கேட்கிற ஒரு தேவர். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும். மத்தேயு 14ஆம் அதிகாரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அங்குள்ள படகு நடுக்கள் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலையினால் அலைப்பட்டது. இரவின் 4ஆம் சாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிற திசையில் கண்டு கலக்க மனிதர் ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலையினார்கள். உடனே இயேசு அவளோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாங்க என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்து மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசு வந்து போக ஜலத்தில் மேல் நடந்தான்.
காற்று பயங்கரமாக கண்டு பயந்து அமிழ்ந்து போய், ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? என்ன ரட்சியம் அப்போ அப்படியே கூப்பிட்டுருப்பாங்க? அமிழ்ந்து போகிற படகுல இருக்கவங்க எப்படி கூப்பிடுவாங்க? கற்பனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இயேசுவே, இதுக்கு மேலே கத்தனை எனக்கு குரல் போயிடும், நீங்கள் கொஞ்சம் கத்துங்க. இயேசுவே. பேதுரு மட்டுமா இருக்கிறான்? நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கேயோ அமிழ்ந்து கொண்டே இருக்கீங்க. குடும்ப பிரச்சனையில், பண பிரச்சனையில், வியாதி பிரச்சனையில், பிள்ளைகள் பிரச்சனையில், ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் அமிழ்ந்துக்கிட்டே நம்ம இருக்கிறோம். அலை அடிக்குது, புயல் காற்று அடிக்குது, படகு அமிழ போகுது. ஆனால் ஆண்டவர் வந்து கைவிட்டாரா? நீ அமிழ்றதையும் நீ படகுல இருக்கிறதையும் அப்பா பார்த்துட்டே தான் இருக்க. அதனால் 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார். அவர் எங்கேயோ ஜோம் பண்ணிட்டு இருந்தார். எப்படி தெரியும்? ஐயோ எங்கள் பிள்ளைங்க தத்தளிக்கிறாங்களே எப்படி தெரியும்? அவர் எப்போதும் ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்க. நீ எங்கே இருக்கிற, எந்த சூழ்நிலை இருக்கிற, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க. என்னால் முடியாதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்துடுவார். திராணிக்கு மேலாய் உன்னை சோதியாத தேவன் உன்னுடைய தத்தளிக்கும் சூழ்நிலையில் அவர் வர்றார். ஆனால் பேதுருக்கு தைரியம் இருந்தது. ஆண்டவரே நீங்கள் தானா? அப்படி எனக்கு என்ன வான்னு சொல்லுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் வான்னு சொன்னார். அவன் கடல் மேலே நடந்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு கேள்வி வருது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாலும் பிரச்சனை வருமானு? ஆண்டவர் தான் சொன்னார், இந்த படகுல நீங்கள் போங்க. அவர் தான் சொன்னார். அவர் சொன்ன சித்தத்தின்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருமா? ஒரு கேள்வி இருக்குது. நீங்களே சொல்லுவீங்க, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், ஃபேமிலி ப்ரேயர் வச்சு எல்லாம் நல்லா இருக்கிறேன், ஏன் எனக்கு என்ன கொந்தளிப்புன்னு கேட்குறீங்களா? உங்கள் கொந்தளிப்பில் கர்த்தர் இறங்கி வரதான் போகிறார். அமிழ்ந்து போக்குது விடாமல் நீ அமிழும் பொழுது ரட்சியம் என்று கூப்பிட்டு தூக்கி எடுக்கிறவ, மறுபடியும் கடலில் நடுக்க வச்சு படகுல ஏற்றுற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாயின்னு சொன்னார் பாரு. அந்த குரலை கேட்டு தான் தண்ணி மேலே அவன் கால் வச்சான். கீழ்ப்படிஞ்சான் இல்லையா? அவன் தான் கீழ்ப்படிஞ்சாலும் கொந்தளிப்பு வந்ததில்ல, அமிழ்ந்து போனான். ஆனால் கர்த்தர் விட்டாரா? கழுத்தில் வர்ற சமயத்தில் கைப்பிடிச்சு தூக்குனார். உன் கடன் தொல்லை கழுத்துக்கிட்ட வர சமயம் கைப்பிடிச்சு தூக்குவார். உன் வியாதி கழுத்துக்கிட்ட வர சமயம் கையை கற்று தூக்குவார். உன் பிரச்சனை கழுத்துக்கிட்ட வர சமயம் கத்தை தூக்குவார். உன் தலை கீழே போகிறதுக்கு அவர் விடுறது கிடையாது. உன் தலைகளை உயர்த்துகிற ஒரு தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எப்போதுமே தண்ணி உன் தலை மேலே போகுது. ஒரு தடவை போகும், எப்போ தெரியுமா? ஞானஸ்தானத்தில் போகும். அதுக்கு பிறகு தண்ணி உன் தலை மேலே போகவே ஓ தேவனுக்கு மகிமை. அவர் என்னை தூக்கி எடுத்தார். உள்ளையான சேற்றிலிருந்து, ஆழமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து ரோட்டில் விட மாட்டார். கண்மலைகளை நிறுத்தி காலை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதிய பாடலை கொடுப்பார். அல்லேலூயா. புதிய பாடல் தான். எங்கள் பாஸ்டர் டேவிடுக்கு புதிய பாடல் தான். உங்கள் சேர்ச்சுக்கு எப்போதும் புதிய பாடல் தான். உங்கள் பாடல் தான் எல்லோரும் பாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. எப்படி புதிய பாடல் தெரியுமா? கொந்தளிக்கிற கடலில் தான் வருதுங்க. அமிழ்ந்து போகிற படகுல தான் வருங்க. அந்த கடல் அமிழ்ந்து போகிற சமயம் தான் வருங்க. அவன் கூப்பிட்டான் பாருங்க, ரட்சியம் ஆண்டவரே என்று அவன் கூப்பிட்டுக்கிறான். ஏசு கையை பாருங்க, எங்கே கொந்தளிப்பு இருக்கோ, இதுக்கு நீ அல்லையே சொல்லணும். இப்போ பக்கத்தில் ஏசு நிற்கிறார். எங்கே கொந்தளிப்பு இருக்கோ அங்கே பக்கத்தில் இருக்க, கையை நீட்டி தூக்குற அளவில் பக்கத்தில் நிற்கிறார். எங்கேயோ உங்கள் அப்பா அவனை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்காத. அவர் எங்கேயோ போயிட்டா நினைக்காதீங்க. உங்க பக்கத்திலே தான் இருக்கிறார், அருகிலே தான் இருக்கிறார். ஏன் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு? நீ கூப்பிடல, அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. நீ கூப்பிட்டா தூக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடு. நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்த பிரச்சனையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உலகத்தின் பிரச்சனைக்கும் உனக்கு பிரச்சனைக்கு வித்தியாசம் இருக்குது. உலகத்து மக்கள் அக்கினியில் போவாங்க, கர்த்தருடைய பிள்ளை அக்கினியில் போவாங்க. உலகத்து மனுஷன் சம்பளம் போவாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க சுத்த போனால் வெளியே வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இருக்குங்க, விடுதலை இருக்குங்க. இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்திடுவோர் நாசம் அடைந்திடா நித்திய ஜீவன் பெற்றென்றும் வாழ்ந்திடுவார். வானத்தின் கீழே பூமியின் மேலே வல்லவர் பெயரை அல்லால் வேறில்லை நாமம். மாந்தரை மீட்க வெற்றி தரும் அவர் திரு பெயரே.
இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்திடுவோ, நாசம் அடைந்திடானே தீய ஜீவன் பெற்றென்றும் வாழ்ந்திடுவார். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்திடுவோ, நாசம் அடைந்திடானே தீய ஜீவன் பெற்றென்றும் வாழ்ந்திடுவார். வானத்தின் கீழே பூமியின் மேலே வல்லவர் பேரே அல்லார். நம்ம ரட்சிக்க வேற நாமமே கிடையாது. ரட்சியம் ஆண்டவரே, ரட்சிக்க ஒரே ஒரு நாமம் உண்டு. வானத்தின் கீழே பூமியின் மேலே வல்லவர் நாமம் அல்லால் வேறு நாமம் கிடையாது. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அவங்க திரும்பவும் அவர் பேதுருவை தூக்கிட்டு போக மாட்டார். அதே அலை மேலே நடக்க வச்சு தான் படகு கிட்ட போவாங்க. எந்த பிரச்சனை ஒன்று ஆண்டு கொண்டிருந்தோ அது உன் கால் கீழே போகுது. கால் கீழே போ. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவர் சாத்தான உன் காலின் கீழே அப்படியே நசுக்கி போட போகிறாரு. சாத்தானை கொண்டையில் வைக்காதீங்க, காலங்கில வைங்க. சாத்தானை எங்கே வைக்க போறீங்க? காலங்கில. உம்மாலே சேனைக்குள் பாயவே, உம்மாலே மட்டிலை தாண்டு, சத்துருவை தொடர்ந்து பிடிப்பே, நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பி நான் வரமாட்டேன். விடாதீங்க, பாதியில் விட்டுட்டு வராதிங்க. அது கடைசியாக முடிச்சுட்டு வாங்க. க்ளோசியம் அப். தலை எடுத்து தான் வெளியே வரணும். ஏன் தெரியுமா? ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். வாழை பிடிச்சிட்டு வராதிங்க, தலையை பிடிக்கணும். ஹல்லேலூயா. தலையை நசுக்கிட்டு தான் வரணும். ஹல்லேலூயா. அன்னாசின், மெட்டாசின், குரோசின் போட்டால் போயிடுமா? ஐயோ, டைஃபாய்டு 4 டேப்லெட் இதெல்லாம் போடுங்க. எத்தனை டேப்லெட் போடுங்க? அதுக்கெல்லாம் சின்னு தான் முடியுது பாருங்கள். எல்லா டேப்லெட்டும் சின்னு முடியும். அன்னாசின், மெட்டாசின், குரோசின், எரித்ரோமைசின் எல்லாம் சின்னு தான் முடியும். இதெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வராது. அப்பாவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். உன் சரீரத்தில் இருக்க வியாதிக்கு காரணம் பாவம். வியாதியினுடைய முடிவு மரணம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் நம்மை விடுவிக்கும்படி மரணத்திற்கு மரண அடி கொடுத்தார். சாவுக்கு சாவுமணி அடித்தார். எபிரேயர் 2:17-18 சொல்வது, சோதிக்கப்பட்டவர் பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியாக சோதிக்கப்பட்ட நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். போங்க ஆண்டவர், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா. என்னம்மா கஷ்டம்? நான் தனியாக ஃபீல் பண்ணுறேன், லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். பெத்தலகமிருந்து கல்வாரி வரையில் நான் தனியாக தான் நின்ன, உனக்கு தெரியுமா? என் பண கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நான் டாக்ஸ் கட்டுறதுக்கு மீனுக்கு வாயில் தான் காசு எடுத்தேன், உனக்கு தெரியுமா? கேட்பார். ஐயோ, என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அது எனக்கு தாங்க முடியல, உனக்கு தெரியுமா? என்னையே பேய் பிடிச்சவன்னு சொன்னாங்க, என்னையே அப்பா அம்மெல்லாம் பிறந்த குழந்தைன்னு சொன்னாங்க, மரியாளும் பிள்ளைன்னு சொன்னாங்க, தெரியுமா உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு பலவீனமாக இருக்குது, எல்லாரும் என் மேலே போய் குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க. கெட்சமலையில் உன் தப்பையெல்லாம் நான் சுமந்தேன், தெரியுமா உனக்கு? என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்? நீ சுமக்கதை நான் சுமந்தேன், தெரியுமா உனக்கு? வேதனையை நான் சுமந்தேன், வியாதியை நான் சுமந்தேன், துக்கத்தை நான் சுமந்தேன், உன்னுடைய பலவீனத்தை நான் சுமந்தேன், உன் பாவத்தை நான் சுமந்தேன். நீ சுமக்க வேண்டியதெல்லாம் நான் சுமந்துட்டேன். என்னோட கம்ப்ளைண்ட் மட்டும் கொண்டு வராதேன்றார். நீ கம்ப்ளைண்ட் கொண்டு வராத. ஹல்லேலூயா. தோத்திரம் இருந்தால் கொண்டு வா, உன்னுடைய ஆத்திரத்தை என்கிட்ட கொண்டு வராதேன்றார். ஆண்டவரே, நான் உனக்காக யாவும் செய்வேன். ஒரு பாஸ்டர் கன்னியாகுமரி தான், எனக்கு தெரியல, அவர் சொன்ன ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது, அர்த்தமாகவும் இருந்துச்சு. ஒரு தெரு ஓரத்தில் ஒரு வீடாம், அந்த வீட்டில் படி போட்டிருந்தான், கல் படி. பக்கத்தில் ஒரு சிலை வச்சுருக்கான். இந்த எல்லாரும் படி மேலே காலை துடைச்சிட்டு உள்ளே ஏறி போகிறாங்களாம். அந்த ஒரு சிலை இருக்குல்ல, அதை கும்பிட்டுட்டே போகிறாங்களாம். இந்த படிக்கல் சிலையை பார்த்து கேட்டுச்சான், என்னடா வித்தியாசம், நானும் கல் நீயும் கல், என்னடா வித்தியாசம், என்ன எல்லோரும் மேய்ச்சிட்டு போகிறாங்க, எல்லோரும் என்ன அப்படி காலை துடைச்சி போகிறாங்க, உன்னை எல்லோரும் கும்பிட்டு போகிறாங்க. அதுக்கு சொல்லிச்சா அந்த சிலை, என் கையை வடிப்பதற்கு சிப்பி 1000 முறை கொத்து நான் உனக்கு தெரியுமா? என் காதை வடிப்பதற்கு 50 முறை என்னை கொத்து நான் உனக்கு தெரியுமா? இத்தனை கொத்து வாங்கினதுனால தான் என்னை உட்காந்து எல்லோரும் கனம் பண்ணுறாங்க. நீ ஒரு தட்டிலேயே படிக்கல் ஆகிட்டியோ, எவ்வளோ அதிகமாக கொத்து வாங்குறியோ
அவ்வளோ அதிகமாக கனத்தை நீ வாங்க. அவளுக்கு அதிகமாக கனத்தை நீ வாங்க. அதிகமாய் பாடு சகித்தவர்கள் அதிகமாக ஆளுகையும் செய்வார்கள். அவரோடு பாடு சகித்தவர்கள் அவரோடு ஆளுகை செய்வார்கள். அவரை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை அறிக்கையிடுவார். அவரை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை அறிக்கையிடுவார். பிரியமான கதை. எனக்கு பிடிச்சமான 2 பேரை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று டக்கர், வில்லியம் பூத். நமக்கு சல்வேஷன் ஆர்மி இருக்குல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது முதல்ல வந்தது சல்வேஷன் ஆர்மி தலைவர்கள் தான். பூத் டக்கர் பாம்பேயில் போய் இறங்கினார். 4 பேர், அவங்க பேர் ஆர்மியா. அந்த ஆனால் இருந்த கமிஷன் கடை என்ன ஆர்மின்னு சொல்கிற 4 பேர் தான் இருக்கீங்க. ஆமாம், நாங்கள் 4 பேரோட ஒரு பெரிய கடவுள் இருக்கார், நாங்கள் ஒரு ஆர்மி. நாங்களாம் நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கீங்க ஆர்மின்னு சொல்கிறீங்க? நாங்களா ஒரு ட்ரம் வச்சுருக்கிறோம், ஒரு ட்ரம்பட் வச்சுருக்கோம், ஒரு டெம்பரல் வச்சுருக்கிறோம், ஒரு பேனர் வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு இந்த ஊரெல்லாம் நாங்கள் சுற்றி வருவோம்னு. அவங்க சுத்த ஆட்கள் கூட்டிகிட்டே வராங்களாம். உன்னை கவர்னருக்கு கோவம் வந்துட்டு சொன்னாரா, இனிமேல் நீங்கள் சுற்ற முடியாது, போலீஸ் எல்லாம் வந்து எங்களை தடை பண்ணுதான். அவங்க சொன்னாங்களாம், இனிமேல் நீங்கள் இது பண்ண முடியாது, நீங்கள் பெரிய ஆர்மி மாதிரி ஊரே சேர்க்குறீங்கன்னு. யார் கட்டில் போட்டால் இந்த ராயல் ஹைனஸ் மேரி குயின் கட்டில் இட்டுருக்காங்க. இவர் சொன்னாராம், வி ஆர் அண்டர் த ஆர்டர் ஆஃப் கிங் ஆஃப் கிங்ஸ்ன்னு. என்ன குயிர் என்ன பண்ண முடியும்? ராஜாதி ராஜா கட்டளையில் நாங்கள் வந்து மூணாங்க. ஏய் பாங்கடா, புரியுது போங்கடா, ராஜாதி ராஜா கட்டளைகிட்ட நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொன்னார். அப்படி தான் சல்வேஷன் ஆர்மி சுவிசேஷத்தை பரப்புனது. அவங்களுடைய திட்டம் என்னென்னா சோப் சால்வேஷன். சூப்பை கொடு, சோப்பை கொடு, சால்வேஷனை கொடுன்னு. முதல்ல சோப்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் சோப் கொடுத்துருக்காங்க, இப்போ ரட்சிப்பே கொடுத்துருக்காங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் உள்ள ஆள் தான் ஆப்பிரிக்கா முழுவதும் ஊழியம் செய்ய போயிருக்கிறார். அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே போனோன்னே அந்த கிராமத்து தலைவன் சொன்னான்னா, இந்த ஊருக்குள்ளே வரணும்னு என்னோட நீ உடன்படிக்கை பண்ணணும். அப்படின்னா நீ கையை கீறணும், நான் கையை கீறுவேன், 2 பேரும் ரத்தத்தை கலக்கணும்னு. அது மாதிரி கையை கீறி 2 பேரும் ரத்தத்தை கலக்கிட்டாங்களாம். அப்புறம் வந்து டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு புட்சமானது ஒன்று சின்ன குட்டி ஆடாம், அதை அவன் கேட்டானோ அந்த ஆடு கூட. அப்புறம் வந்து ஒரு கோல் மாற்றிக்கிட்டாங்களாம். பிரியமான கர்த்தரே, இவர் எந்த ஊருக்கு போனாலும் விஷ அம்போட ஜனங்க நிற்பாங்களாம். இவர் கையை காட்டுவார். இந்த கையில் என்ன இருக்குது? அடையாளம் இருக்குது, வெட்டின அடையாளம் இருக்குது. உடனே வாங்கய்யா வாங்கய்யா வாங்கன்னு அவரை கூப்பிடுவாங்களாம். அப்படி தான் ஆப்பிரிக்கா முழுவதும் அவர் ஊழியம் செஞ்சுருக்கிறார். கடைசியில் அவர் செத்து போயிடுவார். செத்து போனோன்னே அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வெட்டி அந்த இருதயத்தை எடுத்து ஆப்பிரிக்காவில் புதைப்பாங்க. அவருக்கு பாடி லண்டன் போச்சமையும் இதயம் இல்லாத பாடியாக தான் போச்சு. அந்த பாடி வந்து ஆப்பிரிக்காவில் புதைக்கப்பட்டிருக்கு. இது உண்மையான சரித்திரம். எதுக்கு நான் சொல்கிறேம்மா, காயங்களை ஏற்றவர் உன் காயங்களை ஆற்றுவார். சாத்தான் ஓட்ட வந்தால் காட்டு. ஏன் தெரியுமா? ஐ மேட் எ கவர்னன்ட் வித் மை ஃபாதர். ஆண்டவரோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். உடன்படிக்கையின் அடையாளம் எனக்குள்ளே இருக்கிறபடியா சாத்தானை நீ என்னை தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை அடையாளம் எனக்குள்ளே இருக்குது. பிரியமான கர்த்தரே, கடைசியாக கடைசியாக ஒன்று நான் சொல்கிறேன். எனக்கு வேதனை நான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், சட்டை சாப்பாடு வீடு காரு சோறெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு வேதனை தெரியுமா? எதுக்காக நான் அழுகிறேன் தெரியுமா? பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் விழுந்து போயிட்டே இருக்காங்க உலகத்தில், பெரிய பெரிய ஊழியர்கள். ஏன்னா வெளிப்படுதல் 12 சொல்லு, சாத்தானுக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்பட்டது என்று தெரிந்திருக்கிறபடியால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிப்பானான். அவன் யாரை வஞ்சிக்கிறான்? நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேறு எல்லாட்டையும் போக மாட்டேன், உங்கள்கிட்ட தான் வருவாங்க. அநேகம் பேர் விழுந்து போகிறாங்க. பைபிளில் இருக்குது நிறைய. கிரேட் ஃபாலோவே. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விழுந்து போவாங்களாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தவளையை சுடுதண்ணியில் வச்சா குதிச்சிருமா, பச்சை தண்ணியில் வச்சு குளிர்ந்த தண்ணியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றினா நல்லா இருக்கு கடைசி செத்து போயிருமா. சாத்தான் அப்படியே கண்டு சூட்டில் வைக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றுவான். நம்ம அறியாமலே போய் விழுந்துருவோம். அதனால் கடைசி நாட்கள் இருக்க நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். ஊழியக்காரங்க பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தலைவர்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உங்களுடைய வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் சும்மா உங்களுடைய குடும்பத்துக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் ஊழியக்காரர்களை தாங்குறவங்களா இருக்கணும். ஊழியக்காரர்களை தாங்கினா பணம் கொடுக்க எப்படி நான் பேசலை. ஊழியக்காரரை தாங்கன்னா ஜெபத்தில் நீங்கள் தாங்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கா விட்டால் ஊழியர்கள் விழுந்து போயிடுவாங்க. நம்ம ஊழியக்காரர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய ஊழியங்களும் ஊழியக்காரன் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். 2 வாரம் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? 2 வாரம் நான் அழுதுருக்கேன். அமெரிக்காவில் உலக பிரசித்தி பெற்ற பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பிரசித்தி பெற்றவர்
பிரசங்கத்தை கேட்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆளுங்க ஃப்ளைட் பிடிச்சி வருவாங்க. 25,000 பேர் அவர் சபையில் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஓரின செயற்கை ஆடுற மாதிரி போகிறார், குடிக்கிறார், டான்ஸ் ஆடுறாரு. மோசமான ஒரு வாழ்க்கையை எப்படி போனார் அவருக்கே தெரியலைங்க. பிரியமான கதிரை, நம்ம எப்படி விழ போகிறோம்னு நமக்கே தெரியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். கம்பி மேல் நடக்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. காற்று ரொம்ப அடிக்குது, கம்பி மேல் நடக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை. நிக் விளாண்டோ இந்த ஒரு ஆள் அமெரிக்காவில் கிராண்ட் கேனியன் சொல்கிற வேலி மேலே நடப்பாராம், பள்ளத்தாக்கு மேலே கம்பியில் நடப்பாராம். அப்புறம் நயாகரா ஃபால்ஸ் மேலேயும் கம்பியில் அவர் நடப்பாராம். அவர் நடக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னே எல்லாரும் கத்துவாங்களா, நேக் நேக் யூ கேன் மேக் இட், சத்தம் போடாங்க, ஒருத்தர் சத்தம் போடாங்க சொல்லுவாங்களாம். ஏன் தெரியுமா? அவருக்கு அப்பா அந்த கம்பிக்கு அந்த பக்கத்தில் இருந்து இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், எப்படி நீ நடக்கணும், காற்று எந்த பக்கம் அடிக்குது அப்படி சொல்கிறத, அப்பா சொல்கிறத இவர் கேட்கணுமா, அதனால் யாரும் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லுவாராம். அப்படி நடந்து முடித்தோன்னே எல்லாரும் கத்துவாங்களாம். உன் வாழ்க்கையில் உங்கள் அப்பா குரல் நீ கேட்டாதான் வெற்றிகரமாக இந்த கம்பி மேல் நடக்க ஒன்றால் முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்தில் வரும்போது 2 விதமான ஊழியர்களை நம்ம பார்க்க முடியும். வேதம் சொல்கிறத பாருங்கள். இஸ்ரவேல் வழி தப்பி போகிற, என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி போல் நரகலான உக்கிரங்களை பின்பற்றலுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சோப்பார்கள். ஆகிலும் அவள் என் ஆலயத்தின் வாசலை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்தத்தில் பணிவிடைக்காரராக இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலியும் பலிகளையும் செலுத்தி ஊழியம் செய்வதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காக இருப்பார்கள். இஸ்ரவேல் மக்கள் வழி தப்பி போனாங்க. ஆரோன் கண்டுக்குட்டியை உண்டாக்கி இந்த கண்டுக்குட்டியை கும்பிடுறவங்களாக அவன் மாறி போயிட்டாங்க. எல்லா ஆசர்கள் கெட்டு போக சமயம் ஒரு கூட்டம் ஆசர்கள் கெட்டு போகாமல் ஆண்டவருக்கே ஊழியம் செஞ்சாங்களாம். ஆனால் ஆண்டவர் சார், இந்த கெட்டு போன ஆசர்களையும் நான் வச்சிருப்பேன், ஆலயத்தை நான் வச்சிருப்பேன், ஆனால் என்கிட்ட வரமாட்டாங்க, ஜனத்துக்கு முன்னால் நிற்பாங்க. இதுதான் நீங்கள் அடையாளம் காட்டணும். உங்களோட ஒரு சில கேள்வி இருக்கும். பரிசுத்தமாக வல்லத சிலரை ஆண்டவர் நல்லா தானே பயன்படுத்துகிறாரு, அப்படி உங்களுக்கு தெரியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள், மனிதர்களுக்கு முன்பாக நிற்பார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தை நான் பார்க்குறேன். நிறைய பேர் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன். பாஸ்டர் ஜாய்சன், அதுக்கு முன்னாடி இருந்த பக்தர்கள்லாம் உண்மையான ஒரு சத்தியத்தை பின்பற்றி வந்தாங்க. அவங்க எதுலேயுமே வழி விலகி போகவே இல்லை, கடைசி வரை வழி விலகி போகவே இல்லை. அதற்காக தன் ஜீவனையும் கொடுத்தாங்க. தன் ஜீவனையும் அருமையாக நான் என்னை நல்ல போராட்டத்தை போராடுவேன், ஓட்டத்தை முடிப்பேன், விசுவாசத்தை காத்துக்குவேன். முன் சென்ற பக்தர்களை பார்க்கையில் எனக்குள்ளே தெம்பென்று வருகிறது. அவர்களால் அப்படி முடிக்க முடியும்னா என்னாலே நான் கரெக்டாக முடிக்கணும் வைராக்கியத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். வழி விலகி போடுறதே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட வழி விலகி நான் போகாதபடி என்னை நான் காத்துக்கொள்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல காவலோடும் உன் இதயத்தை நீ காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த இதயம் கெடுக்கக்கூடிய காரியம் எதுக்கே போகக்கூடாது. நான் ஒரு பாஸ்டரோட வெளிநாட்டில் ஒரு தீர்க்கதரிசியோட நான் பேசினேன். எனக்கு ரொம்ப தைரியம், நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், எந்த தப்புமே பண்ண மாட்டேன், அந்த வைராக்கில் பேசுகிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீ கவலைப்படுறியான்னு. நான் சொன்னேன், அப்போ வருது கவலைன்னு. நீ கவலைப்பட்டேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு விசுவாசமே இல்லை. நீ விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக நான் இருக்கவே முடியாது. கவலை என்பது இவ்வளோ கூட இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது, ஒன்றுக்கு நீ கவலைப்படாது, ஒன்றுக்கு நீ கவலைப்படாது, எல்லாவற்றையும் தோத்திரத்தோடியோது எனக்கு தெரியப்படுத்தும். எனக்கு சும்மா சொல்லிட போதும், அவ்வளோதான். ஒரு வார்த்தை சொல்லிடு, என்னை கூப்பிட்டு சொல்லிடு, அவ்வளோதான். வாக்கு கெடுங்காத பெருமூச்சுள்ள உனக்காய் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆகையால் உன் வாழ்க்கையில் நீ சொல்லிட்டேன்னா எல்லா புத்தி கட்டாத மேலான சமாதானம் உன்னை ஆளுகை செய்யும். இதுவரை உன்னை நடத்தி வரலையா? சிங்கம் வந்தது, கரடி வந்தது, உன்னை காப்பாற்றலையா? அப்போ கோலியாத்துக்கு முன்னால் காப்பாற்றுவேன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏன் கவலைப்படுற? அன்று செய்த இன்று செய்வேன், இன்று செய்த நாளைக்கும் செய்வேன், நேற்றும் என்றும் நான் மாறாத தேவன். நீ ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கிட்டு திங்கக்கிழமை கை கன்னத்தில் வச்சு அழுதுட்டு இருந்தேன்னா உனக்கு விசுவாசம் கிடையாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழி விலகி போன ஆசாரியர்கள் பணிவிடைக்காரர்களாக இருப்பார்கள், ஆனால் ஆண்டவருக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது. அப்படி ஊழியக்காரங்க உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், வசனம் சொல்லுது 15, வழிவிட்டு போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திராய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நனத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த சன்சதியும் நிற்பார்கள்.
கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களை எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தண்டை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். உட்பிரகாரத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்கிற போது சணநூல் வஸ்திரங்களை உடுத்தி கொள்வார்கள். அவர்கள் உட்பிரகாசத்தில் வாசலில் உள்ளேயும் ஆராதனை செய்கள் ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாது. பிரியமான அவருடைய தலைகளிலே சணநூல் குல்லாக்களையும் அவருடைய இடங்களிலே சணநூல் சல்லடங்களை தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்க யாதொன்றையும் அறையில் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கள் மட்டும் எனக்கு முன்பாக நிற்பார்கள். அருமையான பாஸ்டர் டேவிட் சாதோக்கின் புத்தர், கைத்தட்டுங்க பார்க்கலாம். சாதோக்கின் புத்தர்கள். பாஸ்டர் ஜாய்சன் ஒரு சாதோக், அவர் வழி விலகி போகாத ஒரு ஆசாரியன். அவருடைய புத்தர்கள் ஜனங்க முன்னால் நிற்க மாட்டாங்க, அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்பாங்க. அவன் என்ன சட்டை போடணும், முடி வெட்டலாமா வெட்டக்கூடாதா எல்லாமே எழுதி வச்சுருக்கு பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வழி விலகி போனவங்க என்னெல்லாம் போடுவாங்க, எப்படின்னு ஆடுவாங்க, எப்படின்னா பாடுவாங்க, ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் சார் இவங்க பற்றி எனக்கு தெரியாதுன்னு, கத்தாவே கத்தாவே தீக்கிரம் சொன்னோம் அல்லவா, ஆண்டவரே எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஹெவன் கேட்டில் சொல்லுவாராம் எனக்கு தெரியாதுப்பா. அப்போ உங்களுக்கு தெரியாத எத்தனை குர்சைட் நான் போட்டேன், அப்போ உங்களுக்கு தெரியாத ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினேன், அப்போ உங்களுக்கு தெரியாத எத்தனை ப்ரேயர் டவர் வச்சேன், எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாதுப்பா. உனக்கு ஏழை பாஸ்டர் டேவிட் அங்கே போய் நிற்பார். சாதுக்கின் புத்தர், என் முன்பாக நீ நிற்பாய் என்பா. வாழ்க்கையில் என்றைக்குமே சாதோப்பின் புத்தராக இருக்கும்படி உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருப்பார்கள். வஸ்திரம் வேறு, தலை வேறு, எல்லாமே வேறு, எல்லாமே எடுத்துடணும். அவள் போட்ட சட்டையெல்லாம் கூட எடுத்துடணும். வேறு சட்டை போட்டு தான் உள்ளே போடும். அல்லேலூயா. வெளி தோட்டத்தில் உள் தோட்டத்தில் ஊழியக்காரனா நீ இருக்கணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க எங்கள் இருதயம் கர்த்தருக்கு தெரியும்னு. சட்டையில் இருந்து ஆப்பையில் வருங்க. ஆமாம், போலீஸுக்கு ஒரு யூனிஃபார்ம், டாக்டருக்கு ஒரு யூனிஃபார்ம், லாயருக்கு ஒரு யூனிஃபார்ம், என்ன ஊழியக்காரர்கள் யூனிஃபார்ம் இல்லையா நான் கேட்குறேன். அவங்களாம் வேலை செஞ்ச மாதிரி போடுவோம். நாங்கள் 24 hours ஆன் டியூட்டி, 24 நேரம் டியூட்டி இருக்கிற ஆளுங்க. நாங்கள் 6 மணி நேரம் 8 மணி டியூட்டி, 24 hours ஆன் டியூட்டி. மேடையில் மட்டும் ஒயிட் பார்த்துட்டு வெளியே போய் கருப்பு பேண்ட்டு பார்க்குற ஆளுங்க கிடையாது. மேடையில் மட்டும் ஒயிட் சாரி போட்டு வெளியே போய் கலர் கலராக போட்டு ஹேண்ட் பேக்கோட போகிற ஆளுங்க கிடையாது. இது வித்தியாசம். இந்த நாடகமெல்லாம் இல்லைங்க, இது ரியல். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து மாயமாலக்காரனுக்கு ஐயோன்ட்டார், பரிசேயனுக்கு ஐயோன்ட்டார். ஆனால் பாவியினுடைய நேசனாக இருந்தார். அவங்க மனம் திரும்பினாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் என்ன சொல்லுது? இப்போ நீ சாதோக்கின் புத்திரனாகிரு. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்ச எரேமியா 35ஆம் அதிகாரம். இன்னைக்கு நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமா. நான் கதை மாதிரி சொல்கிறேன், வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் ரேகாபினுடைய வீட்டில் போய் அவளோடைய பேசி அவளுடைய கர்த்தருடைய ஆலயத்தின் அறையில் ஒன்றில் அழைத்து வந்து அவளுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு. யார் சொல்கிறா? கர்த்தர் எரேமியாவோட சொல்கிறார். ஒரு ரேகாபின் புத்தர்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு அறையில் நீ அவங்களுக்கு குடிக்க கொடு. திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாவுடைய குடும்பத்தை புத்தர் முன்பே வைத்து அவர்களை நோக்கி குடியுங்கள். ஆலயத்துக்குள்ளே குடின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இப்படின்னு சொல்லுவாரா? ஆமாம், ஆலயத்துக்குள்ளேயும் டெஸ்ட் வைப்பார் உங்களுக்கு. நீ செல்ஃபோன் பார்க்குறியான்னு ஆலயத்துக்குள்ளேயும் டெஸ்ட் வைப்பார், உன் மனசு எங்கே இருக்குதுன்னு. ஆலயத்தான் டெஸ்ட் வைப்பார், நீ யாரை பார்த்துட்டு இருக்கேன்னு, இங்கே எங்கே பார்க்குறியான்னு. ஆலயத்துக்குள்ளேயும் டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர். இங்கே டெஸ்ட் வச்சுருக்கார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனா எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளை தங்குற தேசத்தில் நீடித்திருக்கும்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையாமலும் திராட்சை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களும் கூடாரங்களை குடியிருப்பீர்கள் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். பாருங்க எப்படி ஆண்டவரே சொல்கிறாரு குடியின்னு. இவன் சொல்கிறான் நான் குடிக்க மாட்டேன். ஏன்? எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. சாதோக்கின் புத்திரர்களை போன்று இங்கே பார்க்குறோம். பிரியமான கர்த்தருடைய வேறு விதம் இன்னொரு ரேகாபுடைய குடும்பத்தாரையும் நம்ம பார்க்குறோம். எங்கள் அப்பா சொல்லிட்டு போய் யோனதாபு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, திராட்சை செடியில் உள்ள எதையும் தொடாத, திராட்சை செடியில் எதையும் தொடாத. அது என்னென்னா நான் கண்டுபிடிச்சேன். என்னங்க திராட்சை செடி குடிக்கிறதுல என்னங்க சந்தோஷம். உன் சந்தோஷம் எதுலேயுமே இருக்கக்கூடாது, கர்த்தரில் மட்டும்தான் உன் சந்தோஷம் இருக்கு. உன்னை சந்தோஷப்படுத்த ஒரு சீரியல் இருக்கக்கூடாது, உன்னை சந்தோஷப்படுத்த ஒரு சினிமா இருக்கக்கூடாது, உன்னை சந்தோஷப்படுத்த ஒரு பணம் இருக்கக்கூடாது, உன்னை சந்தோஷப்படுத்த ஒரு புகழ் இருக்கக்கூடாது, உன்னை சந்தோஷப்படுத்த சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது. ஐயோ அவர் வந்துட்டான்னா நல்லா இருப்போம், சிக்கன் கட் பண்ணி நம்ம ஜாலியாக இருப்போம், நல்ல கதை பேச. உன்னை சந்தோஷப்படுத்துகிற
ஒரு பாட்டு, இந்த பாட்டில் வேறு பாட்டு, உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கொண்டாட்டம் இருக்கக்கூடாது. கர்த்தரிலே மனமகிழ்ச்சி ஆயிரும். உன் ரட்சிப்பேன் தேவனுக்குள் கழிவுறு. நான் வெளிநாட்டிலலாம் போனால் சொல்லுவாங்க, வாங்க சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கும், வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அந்த கடைத்தெரு எப்படி இருக்குது, அந்த இதெல்லாம் இந்த கேளிக்கை இடம்லாம் எப்படி இருக்குது. ஒரு நாள் அந்த ரூமை விட்டு பிரசங்கம் பண்ணதை தவிர நான் போனதே கிடையாது. நாங்கள் பெரிய விருந்து பண்ணுறோம், வாங்க. வேண்டாம், உங்களோட இருக்க சிக்கரிங்கரையை பார்க்கல, என் ரூமில் இருக்கிற இலக்கறியை வாசி. என் சந்தோஷம் சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி. என் சந்தோஷம் சைட் சீயிங் ஷாப்பிங்கில் இல்லை. என் சந்தோஷம் கர்த்தரில் இருக்குது. போங்க சிஸ்டர், நீங்கள்லாம் வெள்ளை சரிப்பட்ட ஊழியக்காரங்க, நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னை மீட்கிறதுக்கு 2 பிளட்டு, உங்கள் மிக 1 பிளட்டா? என்ன ரட்சித்த ஒரு ஆவியான உங்களை இன்னொரு ஆவியா? இதே ஆவியானது தானே, இதே ஆவியானது தானே. நீங்களும் லேவியர் தானே, நீங்களும் ஆசை தானே, நீங்களும் பெண்டிகாஸ்ட் தானே, வேறு எதாவது காஸ்டா? பெண்டிகாஸ்ட் தானே. இதே தான் ஃபார்முலா. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி ஆயிரும், ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவுறும். சரி, அப்படி இருக்கிறதுனால என்ன லாபம்னு நீங்கள் கேட்பீங்களே. என்ன லாபம்? நம்ம எல்லாம் இருந்து என்ன கண்டோன்னு நீங்கள் சொல்லுவீங்களே. கொஞ்சம் ஆள் கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க, காணிக்கை கொடுத்து என்ன கண்டோம், கோயிலுக்கு போய் என்ன கண்டோம், இப்படி கண்டோன்னு சொல்கிற ஆளுக்கு நான் சொல்கிறேன். பின்ன எரேமியா ரேகை குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் தகப்பனா யோனதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். அடுத்து வாசிக்க போகிறோம். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷர் ரேகாபின் குமாரன் யோனதாவுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நீ பண்ணுற புண்ணியத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பேர பிள்ளைக்கு ஆசீர்வாதம், சந்ததி ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த வசனம், இப்போது ரேகாவின் குமாரன் யோனதாவின் புத்தர் தங்கள் தகப்பனும் தங்கள் கட்டளையிட கற்பனை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியாகும். ஏதோ ஒரு அவன் யூதன் கிடையாது, ஏதோ தூரம் போன சோரம் போன ஒரு சந்ததி எனக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் நீங்களோ இதோ நான் அவரிடத்தில் பேசியும் அவள் கேளாமலோ, நான் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்களுக்கு மறுவத்திற்கு கொடாமல் போனபடியாக யூதாவின் மேல் இஸ்ரவேல் கூடிய எல்லார் மேலும் நான் அவர்களுக்கு விரதமாக சொன்ன எல்லாத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஆதி கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், பாதி கிறிஸ்தவங்களாக, தாத்தா காலத்து கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா கூப்பிடுற சமயம் இங்கே பதில் கொடுக்கலன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை ரேகாவின் புத்தர் கொடுத்துட்டு வர வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவங்களை விட ஆதியிலே ஹிந்துவிலேருந்து வந்த கிறிஸ்தவங்க இன்றைக்கி பெரிய ப்ரீச்சர்ஸாக இருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல்போஸ்டில் யார் பேர் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்க தாத்தா பிஷப் உங்கள் பேருங்க, அம்மா பைபிள் பண்ண உங்கள் பேருங்க. எங்கேருந்தோ வந்து யாரையோ கும்பிட்டு இருந்தவங்கெல்லாம் எனக்கு ப்ரீச்சராக மாறிட்டு இருக்காங்க. அவர் கூப்பிட்டும் செவி கொடுக்கவில்லை. அவருக்கு செவி கொடாமல் மறு உத்தரவு கொடாமல் போனபடியா அவர் சொல்கிறார், உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஹோல் ஃபாஸ்ட் வாட் யூ ஹேவ். கர்த்தர் உன்னை கொடுத்ததை பற்றி கொண்டு விட்டுறாத. அப்பா காலத்தில் ஊழியத்தை விட்டுறாத, அம்மா பண்ண ஜப ஜீவியத்தை விட்டுறாத, தாத்தா காலத்தில் இருந்த மிஷினரி பணியை நீ விட்டுறாத, நீ தொடர்ந்து போ. எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார், திராட்சை ரசம் நாங்கள் குடிக்கக்கூடாது, திராட்சை செடியில் உள்ள எதையும் நாங்கள் தொடக்கூடாது. இந்த உலக சிற்றின்பத்தில் வர சந்தோஷம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் ஒரு பரலோக சந்தோஷத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். யாருங்க பாக்கியவான்? கன்னியாகுமரியில் யார் எங்கே பாக்கியவான்? 3 அறை உள்ள வீடு, மெர்சிடிஸ் பென்ஸ் காரு, மருமக அமெரிக்காவில். அதான் இல்லை. ஹாப்பி இஸ் த மேன் ஹூ சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் தாங்க பாக்கியவான், அவன் தாங்க பாக்கியவான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, நீ தாங்க பாக்கியவான். உலகமே சொல்லுங்க, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அந்த வேதம் சொல்லுங்க, நீ குற்றம் புரிந்த உண்மைதான், ஆனால் நீ ஏற்ற வந்திருக்கனால உன் பாவத்தை மன்னிச்சிருக்க. உன் பாவத்தை மன்னிச்சிக்க முடியாது, உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்க. நீ எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். அவர் துதி உன் நாவில் இருக்கும். உன்னை எப்பொழுதுமே அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கும் இன்னைக்கு. ஏதோ குடுகுடு பாட்டி சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது கிடையாது. நல்ல காலம் வருதுன்னு வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தர் இப்படி வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் எனக்கு செவி கொடுப்பார். உயர்ந்த உன்னதமான மலையில் உன்னை கொண்டு போய் வைக்க போகிறார். எட்டாத மரியாதமான பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். உன்னை ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார்.
ஆயுசு நாளை கூட்டி கொடுக்க போகிறார். வியாதியை குணமாக்க போகிறார். உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். அற்புதம் நடக்க போகும். நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? அபிஷேக நுகத்தை முறிக்கும். உடைய அல்லலிய கோஷம் தடைகளை உடைத்து போடும். வல்லமை விளங்கும் தருணமாய் மாறும். அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், விடுதலையின் அபிஷேகம், வெற்றியை கொடுக்கிற அபிஷேகம் கடந்து வந்திருக்கிறது. தாவீதை போல என் உள்ளம் தோய்ந்து போகையிலே, அப்பா என்னை உயர்ந்த மலையிலே கொண்டு வையும் ஆண்டவரே. என் உள்ளம் தோய்ந்து போகிறது. ஏன்? எனக்கு விரோதமாக எழும்பினவங்க அந்நியன் அல்லப்பா, என் குடும்பத்தின் அங்கத்தினர், என் தோழர்கள், நான் உதவி செய்தவர்கள், என்னை மறந்து போனவர்கள், என்னை விட்டு பிரிந்து போனவர்கள், என் உள்ளத்தை மனவடிவாக்கும் பொழுது என்னை உயர்ந்த கண்மலையில் நிற்கவே. ஐயரே நான் அமிழ்ந்து போகிறேன். ஐயரே அப்பா நான் அமிழ்ந்து போகிறேன். அப்பா என் கழுத்து கீழே போயிருப்பா. என் கழுத்து வர தனியாக என் தலை கீழே போயிடும். எனக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம். நீங்கள் என்னை தூக்கட்டா யாருமே என்னை காப்பாற்ற முடியாது. ஆண்டவரே, அற்ப விசுவாசி, நீ ஏன் பயப்பட்ட? உன் அருகாமையிலே நான் நிற்கிறேன். உன் கரத்தை பிடித்து நான் தூக்கி எடுத்து கண்மையிலே நிறுத்த போகிறேன். காலை உறுதிப்படுத்த போகிறேன். என்னை துதிக்கும் புதிய பாடலை கொடுக்க போகிறேன். புதிய இதயத்தை கொடுக்க போகிறேன். புதிய நாமத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ தோய்ந்து போகும், என் இதயம் தோய்ந்து போன போது நான் பழைய பாட்டு பாடுவேன். சோதனை சோர்வு நேரங்களில் சோர்ந்திடாமல் காத்திடுமே, சோதனையை சகித்திடு சோரா உள்ளம் தந்திடுமே. அழுவேன். சோதனை சோர்வு அப்படி அழுது பாடுவேன். இப்போ அப்படி கிடையாது. என் கூட சேர்ந்து பாடுங்க. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட செய்வார். தந்தான தந்தன தந்தானா, 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 தந்தான தந்தன தந்தானா. நோய்கள் பேய்கள் சத்தமா சத்தம் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ள தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தந்தானா, 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 தந்தான தந்தன தந்தானா. இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தீர்க்கதரிசனம் சொல்லி ஏமாந்து போகாதீங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பேதுரும் பவுலும் சீலாவும் போசமையும் குறி சொல்கிற ஆவியுடைய பேய் பிடித்த பொண்ணு சொல்லுவா, ஓ இவ தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிப்பார். இந்த நாள் கோயிலில் ஒரு ஆள் சொல்லிட்டுனா மேடையில் கொண்டு வந்துருவாங்க. உண்மையான தீர்க்கதரிசின்னு அவ நல்லதாக சொன்னா, கரெக்டாக தானே சொன்னான்னு கொண்டு வந்துருவாங்க. ஆனால் பேதுரு சொன்னா, போடி, அவ்வளவுதான், பேய் ஓடி போயிரு. உண்மையான தீர்க்க சொன்னாலும் பொய்யான தீர்க்க சொன்னால் நீங்கள் கேட்காதீங்க. பொய்யான தீர்க்க சொன்னால் நீங்கள் கேட்காதீங்க. ஒரு தீர்க்கதரிசி யாருன்ற உங்களுக்கு தெரியும். அவன் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவராக இருக்கணும். கண்டித்து உணர்த்துவராக இருக்கணும். எங்கேருந்து மருமகன் வருவான், எங்கேருந்து மருமகன் வருவா, எங்கள் பணம் வரும், எங்கள் வீடு கட்டுவா, இதெல்லாங்க அப்படி ஒரு தீர்க்க வேதத்தில் கிடையாதுங்க. ஒரு நாத்தான் தாவீதுகிட்ட போய் பேசுகிறார், ஒரு ஏசை ஆகாபுட்ட போய் பேசுகிறார், ஒரு ஏரேமி அழுகிறார். அப்படிப்பட்டவங்க தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்கிறது. இந்த அரையனா ஓரணா தீர்க்கதரிசி பின்னால் போனீங்க, ஜாக்கிரதை. இந்த உலகத்தில் உண்மையான தீர்க்கனை கண்டுபிடிங்க. தீர்க்க தரிசனமே வேத வசனமே தீர்க்க தரிசனம். எங்கேருந்து மருமகள் வருவான்னு ஒரு தீர்க்கசனம் இங்கே இல்லைங்க. எங்கேருந்து மருமகன் வருவான்னு தீர்க்கசனம் கிடையாதுங்க. நீ என்றைக்கு மேஸ்திரிஸ் பென்ஸ் காரை வாங்க போகிறான்னு தீர்க்கசனம் கிடையாதுங்க. எந்த மனைவி எந்த கணவன் வந்து கத்தி வச்சுருக்கான்னு தீர்க்கசனம் கிடையாதுங்க. நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துறவங்க. அவள் கரெக்டாக சொல்கிறாள். என்ன குறி சொல்கிற ஆவி. இன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க குறி சொல்கிற ஆவியில் சொல்கிறாங்க.
மாமியார்கிட்ட போய் சொல்லுங்க மருமகன் உனக்கு சூனியம் வச்சுருக்கான்னு. மருமகள்கிட்ட சொல்லுவாங்க உன் மாமியார் சூனியம் வச்சுருக்கான். குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்கல்ல. ஒரு ஏழை மகள்கிட்ட சொல்லுவாங்க உன் கணவன் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லுவாங்க உன் கணவனுக்கு சீக்கிரம் ஆக்சிடெண்ட்டாக போகுது. இதெல்லாம் கிடையாது. ஆமாம், உங்கள் வீட்டில் ஆக்சிடென்ட் நடக்குன்னு கர்த்தரே சொல்லலை. ஏன் எந்த திக்கு சொல்கிறது? கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய உன்னை நான் நடக்குவேன். பறந்து காக்கிற பட்சி போல உன்னை நான் ஆதரவாக இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும் இல்லை. உலகத்தின் முடிவு பெரிய நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கப்படும். உன் மாவு புசிக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நித்தம் உன்னை நடத்துவேன். மகா வறட்சியான காலத்தில் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். வற்றாத எங்கே வாக்கு தத்தம். இந்த கூறி சொல்கிற ஆவிகள் பின்னால் போகாதீங்க. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? அவரே உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பார். அவரே தீர்க்கதரிசி இருப்பார். உன்னோட பேசுவார். நடக்க வேண்டிய வேலையை காட்டுவார். எங்கேயும் போகாதீங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையார், தீர்க்கதரிசி இருப்பார். எனக்கு மருமக எங்கேருந்து வருவான் சொல்லுங்க. அவர் கண்ணை மூடிட்டு ஒரு கள்ள தீர்க்கன்னு சொல்லுவார். நீ ரோட்டில் நிற்கும் பொழுது சிவப்பு மோட்டர் பைக்கில் கருப்பு சட்டை போட்டிருப்பான், நீ பாருன்னு. இந்த அம்மா ரோட்டில் நிற்காங்க. இதுவரை ரோட்டுக்கே வராதவங்க ரோட்டில் நிற்க. எதுக்கு? சிவப்பு மோட்டர் பைக்கில் கருப்பு சட்டை போட்டவன் வரானா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ இவன் தாண்டா கொடு 500 சவரின் கோல்டு. ஒரு காரு கொடு ஸ்குவாடா கார்டு கொடு. கல்யாணம், பெரிய கல்யாணம் வீட்டுக்குள்ளே ஆணும் ஆனால் ஆசீர்வதியும் கர்த்தரை பாடிடுவாங்க. அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு அவன் ஒரு பொருத்தனை பண்ணுவான். எப்படி? கமனட், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்தில். இன்னொரு போய் பிறர் முகம் போடுறாது பேர். உனக்கே விவாக புருஷனாக இருப்பேன், எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது. 3 நாள் சண்டைங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு சீப்புக்கு சண்டை. உன் மொட்டை தலையில் முடி உள்ளது, என் முடிய போயிடும், என் சீப்பை நீ எடுக்காது. பெரிய சண்டை. இந்த சண்டை எது வர போகுதுன்னா டிவோர்ஸ் வர போயிடும். அப்போ ஐயர்கிட்ட போவாங்க. பஞ்சாயத்து பண்ணதுக்கு ஐயர்கிட்ட போகலான்னு. ஐயர் கேட்பார், உன் உடன்படிக்கையின் தோழிக்கு நீ துரோகம் பண்ணலாமான்னு. அவன் என்ன தெரியுமா? ஐயரே நானா பண்ணினேன், நீரெல்லவா பண்ணினீர். நீ சொன்னதான் நான் சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் தானே பண்ணீங்க, அதை நான் திருப்பி சொன்னேன், அவ்வளோதானே. இப்படி தாங்க பொய்யிலும் புரட்டிலும் புதைந்து கிடக்கு கல்யாண சந்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அவர் புதுபலன் கொடுப்பார். கழுகை போல செட்டு அடித்துட்டு பறப்பு ஓடினார், இழைப்பட நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னை ஒரு நாள் மறக்கிறதில்ல. உன்னை எங்கே தெரியுமா எழுதி வச்சுருக்கேன்? கலண்டரில் குறித்து போடலை, கையில் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதனால் உன்னை மறக்கிறதே கிடையாது. உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், கரெக்டாக சொல்லுவேன், டைமிங் சொல்லுவேன். எல்லாம் நல்ல ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. மற்ற ஏதாவது ஆலோசனை யாராவது கொண்டு வந்தால் ரிஜெக்ட் பண்ணுங்க. அதில் வர்றது பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. அதில் வர்றது பார்த்துக்கலாம். ஏன்னா கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார், வழக்கை நடத்துவார், உனக்காய் வழக்காடுவார். தைரியமாக நில்லுங்க. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கியிருக்க. எதுக்கு தெரியுமா? நிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத, கர்த்தர் கூடவே இருக்கிறார். கண்களை மூடுவோம். உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். நம்முடைய தேசத்துக்காக நம்ம செபிக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம பயங்கரமாக ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாங்க தாழ்த்தி பொல்லாத வெளியே விட்டு முகத்தை தேடினா தேசத்துக்கு சேமம். நமக்காக மட்டும் நாம் ஜெபிக்க வரவில்லை, தேசத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். வருங்காலத்தை நிர்ணயிப்பது பிரதம மந்திரியோ கவர்னரோ பிரசிடென்ட்டோ கிடையாது. நீங்கள் தான், உங்கள் கையில் இருக்க வருங்காலம். இந்த உலகத்தை ஆளுகிற ஏக சக்கரவர்த்தி இந்தியாவை ஆளுகை செய்கிறார். குமரி முதல் இமயம் வரையிலும் சிலுவை கொடி பறக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நடக்க போகுது. அதுக்கு ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்துக்கிறார். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். 1000 10,000 உனக்கு எதிர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு வழியாக வர்றவன் 7 வழியாக ஓடி போவா. ஒரு வல்லமையான அபிஷேகத்தை இந்த ஆலயத்தில் நான் பார்க்கிறேன். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளையும் பார்க்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் இங்கே மூடுவதை பார்க்கிறேன். வியாதிகள் ஓடுகிறது, பில்லியசூன கட்டுகள் உடைகிறது, பிசாசு ஓடுகிறது. சகலவிதமான பாவங்கள், ராகங்கள், சாபங்கள், தற்கொலையின் ஆவிகள், தவறான உறவுகள், விபச்சாரத்தின் ஆவி, விக்கிராரின் ஆவி, போதை பொருள் அடிமைத்தனம் ஓடுகிறது. சாத்தானே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது. இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது. ஓடு.
ஓடு, இயேசுவின் நாமத்தில் ஓடு, 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 ஓடு. Fire, fire of the Holy Ghost, 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 fire of the Holy Ghost. இந்த பூமியில் நீ கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், பூமியில் கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூமியில் கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், பூமியில் கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சகல அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். சர்ப்பத்தை எடுப்பாய், தேள்களை மிதிப்பாய். சாவுக்கு ஏதான யாதென்று உன்னை சேதப்படுத்தாது. நீ கட்டி இருக்கிற கட்டடத்தை கட்டி முடிப்பாய். யசூரனை நீ பயப்படாதே, நீ அஸ்திபாரமிட்டதை கட்டி முடிப்பாய். என் கிருபை உனக்கு உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளில் நல்ல கல்லூரியில் இடம் கொடுப்பார், திருமணங்களை நடத்தி வைப்பார், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பார், ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பார், அக்கினியை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அமைதியாக இருக்காதே, அமைதியாக இருக்காதே. ஆலோசனைகள், அலைந்து திரி ஆலோசனைகள் அதமாக்கு, அதமாக்கு. கர்த்தரே உன் கண்முன்பாக வெளிப்படுவார், உன்னோடு பேசுவார், தூதர்களை வைத்து காவல் செய்வார். மகிமையின் தேவன் வெளிப்படுவார். கண்முன்பாக நீ அவரை காண்பாய். வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார். பரிசுத்தப்படுத்து, கர்த்தருக்கு கீழ்ப்படி. ரேகாவின் புத்தராயிரு, சாதோக்கின் புத்தராயிரு. ஆராதனை செய்ய கிட்டி வாருங்கள், கர்த்தருக்கு அருகாமையில் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.